ஆர்மீஸ் நான் உங்கள் வேணி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற ஜேக்கோட ஒரு ஷர்ட் தான். ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராமில் ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் அன்கட் பார்க்க முடியும். வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணால் தான் அப்டேட் பார்க்க முடியும். இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம மெசேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஜேக்கியோட ஃபேமிலி எல்லோரும் காரில் வந்துட்டுருக்காங்க. ஜேக்கியோட அப்பா வந்து கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஜேக்கியோட அம்மா வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. பின்னாடி ஜேகே அண்ட் ஜேகோப்போட ஒய்ஃப் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஜேகே வந்து லைட்டாக அந்த நேச்சரை ரசிச்சுட்டு அழகாக ஒரு ஸ்மைலோடு வந்துட்டுருக்கான். பட் ஜேக்கியோட அம்மா பார்த்தா செம்ம கடுப்பில் இருக்காங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்காங்க, திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. ஒரு பொண்ணு ஃபோட்டோ கூட பார்க்கல, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு ஃபோன் பேசினேன், அவன் அந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்கிறான், நான் அதனால் என் பையனை கூப்பிட்டு வரேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு உங்கள் பாட்டு சொல்லிட்டுருக்கீங்க. இவனை ஒரு ஃபோட்டோ கூட காட்டாமல் எப்படி நீங்கள் என் பையனை கூப்பிட்டு வந்துட்டுருக்கீங்க? திருப்பி திருப்பி ஸ்டார்ட் பண்ணாதையோன்ட்டு நான் 1000 தடவை சொல்லிட்டேன். அவன் வந்து சொன்னால் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கூட்டிகிட்டு வரேன். திரும்ப உனக்கு என்னடி கஷ்டம்? அதான் ஆல்ரெடி ஜேகோப்புக்கு சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்ல, நீ கேட்டதுனால பண்ணி வச்சோம். இப்போ திருப்பி இதே விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணுமா? அது என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து அவளை நேரில் பார்த்தோம், நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஜெகப்பை கட்டி வச்சோம். ஏன்னா இந்த பொண்ணு நம்ம இன்னும் நேர்லேயே பார்க்கலே, அதை பார்க்க தானே போயிட்டுருக்கோம். ஐயோ ஏங்க, உங்களுக்கே இது நல்லா இருக்கா? ஷோ, அதுவும் இந்த மாதிரி ஒரு வில்லேஜில் இருக்க ஒரு பொண்ணு, என் பையனை நான் எவ்வளோ படிக்க வச்சு எப்படிலாம் வளர்த்துருக்கேன். இப்படி ஒரு வில்லேஜில் இருக்க பொண்ணை கட்டி வச்சா அவளுக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வரியாடி. நேற்றுலேருந்து கூட இதே போராட்டம் தான் எனக்கு. நான் தான் சொல்கிறேன்ல, பொண்ணை பார்க்கட்டும், ஒரு வேளை ஜெக்கிக்கு பிடிச்சதான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இல்லைன்னா வேணான்னு சொல்கிறேன்ல. அதை ஏன் நீ பார்க்கவே போகக்கூடாதுன்னு தடுக்கிற? அது அவங்க ஃபோட்டோ கூட கொடுக்கல. ஒரு வேளை ஃபோட்டோ கொடுத்துருந்தா கூட நான் சரின்னு கொஞ்சம் அடங்கியிருப்பேன். ஒரு ஃபோட்டோ கூட கொடுக்காம மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வாங்க, நேரில் பார்க்கட்டும், நாங்களும் நேரில் பார்க்குறோம், பிடிச்சிருந்தா பொண்ணு கொடுக்குறோன்னு சொன்னால் அதை நம்பி நீங்களும் கூப்பிட்டு வரீங்க. ஒரு வேளை பையலை கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறேன், ஒரு வேளை என் பையனுக்கு அந்த பொண்ணு பிடிக்கலையோ, இல்லை அந்த பொண்ணுக்கு என் பையலை பிடிக்கலையோனால அப்போ வருத்தம் என் பையலுக்கு தானே. உங்களுக்கே அது நல்லா இருக்கா? வாயும் மூடிட்டு எப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, அம்மா ஜேகே நீயே சொல்லுடா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா, போய் பார்ப்போம், எதாக இருந்தாலும் பார்த்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாமா. இப்போயே நம்ம இவ்வளோ முடிவு எடுத்தோன்னா முக்கால்வாசி தப்பாக தான் போகும். ஈவன் இப்போ எதுக்கு நீங்கள் 2 பேர் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க? போய் பொண்ணை பார்ப்போம், பிடிச்சிருக்குன்னு நம்ம சொன்னால் அவங்களுக்கு ஓகேவாக இருக்கட்டும், அவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நமக்கு ஓகேவாக இருக்கும். அப்படி யோசிம்மா, நீ ஏமா எல்லாமே நெகட்டிவாக யோசிச்சுட்ருக்க? நீ உங்கள் அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி ஆடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி கத்திட்டு இருக்காங்க. அப்படியே ஜேக்கு இந்த சைடு திரும்பி பார்த்தா ஜேகோப்போட ஒய்ஃபு வந்து காதுக்கு ஒரு ஹெட்செட் போட்டு அவங்க பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்ருக்காங்க. 2 பேரும் நேச்சர் தான் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஜேகோப் தான் ஒய்ஃபோட ஷோல்டர் லைட்டாக சாஞ்சி மாதிரி வச்சுட்டு 2 பேரும் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு 2 பேரும் அப்படி சாங் கேட்டு லைட்டாக ஒரு வைபோடு வந்துட்டுருக்காங்க. நான் மட்டும்தான் மாட்டிக்கிட்டேன் போல் அப்படி சொல்லிட்டு ஜேகே அவங்க அம்மா அப்பா பேசுகிறதே தான் கேட்டுட்டு வந்துட்டுருக்கான். 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா வேணாம், கிராமத்தில் வேண்டாம் அப்படின்றாங்க. அவங்களுக்கு வந்து ஜேகேக்கு ஒரு சிட்டி பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறது ஆசை. பட் அவங்க அப்பா வந்துட்டு என் ஃப்ரெண்டோட பொண்ணு இருக்குது, அவன் சொல்கிறான், ஏன்னா என் பையலை வச்சுட்டே கூட்டு வரக்கூடாதுன்னு இருக்கணும், ஏன் என் பையலை காட்டி ஒரு வேளை பிடிச்சதுன்னா என் ஃப்ரெண்டோட பொண்ணு தானே வரட்டும், நம்ம வீட்டில் நல்லா வாழட்டும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. பட் இவங்க அம்மாவுக்கு வந்து இல்லை, சிட்டிலே கொடுத்துருவோம், பையனுக்கு ஒரு சிட்டி பொண்ணாக பார்த்துட்டா அவன் அங்கனுக்குள்ளேயே இருந்துப்பான், இது 5 மணி நேரம் ட்ராவலு, அவன் வந்துட்டுலாம் போனாலும் டயர்டாயிரும், ஒருவேளை அந்த பிள்ளை வரேன்னு சொன்னால் இவன் கூட்டிகிட்டு வந்தாலும் 2 நாள் 3 நாள் தங்கணும், என் பையன் தூரமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது வேறு மைண்டில் இருக்குது. அப்படியே இந்த சைட் பார்த்தா நீங்கள் வந்து ரெடியாகி ஒரு ரூமில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் பாட்டி தான் வெளியே உட்காந்து திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன பழக்கம் இது, புதுசாக இருக்கா? அதுவும் நகரத்தில் யாருன்னே தெரியாத பையலை வர சொல்கிறீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இங்கே அவன்கிட்ட சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறா, இவகிட்ட சொன்னால் இவன் மட்டும் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி திட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, என் பாட்டி சொல்கிறது கரெக்டு தானே சாமி, யாருன்னே தெரியாது, அதாவது உங்கள் அப்பா ஃப்ரெண்டு தான் ஒத்துக்கிறேன், அவர் நல்லவர் தான், நானும் அவர்கிட்ட பேசியிருக்கேன், ஆனால் அவர் பையன்கிட்டே நம்ம பேசினதில்ல, ஃபோட்டோவும் பார்த்ததில்ல, நீ கொஞ்சம் பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிடுறியா? நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு இது மட்டும் அப்பா காதில் விழுந்துச்சு உன்னை மண்டையிலே நறுக்குன்னு கொட்டிடுவார். உங்கள் அம்மாங்களை பார்த்துட்டு ஏன்டி நீ வேறு இந்த டைமில் காமெடி பண்ணுற? அம்மா பார்த்துட்டு நம்ம பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு முடிவு எடுத்துக்கலாம், சரியா? ஐயோ, எங்கள் அப்பனை மாதிரியே பேசுகிறாளே, இங்கே பாருவேன், நம்ம வந்துட்டு இங்கனுக்குள்ளேயே இருந்துக்கலாம், அது 5 மணி நேரம்டி, அவ்வளோ தூரம் தள்ளி உன்னை கட்டி கொடுக்கணும், உன்னை பார்க்கணும்னு நினச்சா அம்மா நல்ல சட்டுன்னு கிளம்பி வர முடியுமா? 5 மணி நேரம் உங்கள் அப்பனுக்கு வேலை இருக்காளேன்னு பார்க்கணும், 5 மணி நேரம்.
5 மணி நேரத்தை அழுத்தி அழுத்தி ஏம்மா இத்தனை தடவை சொல்கிறேன். உங்கள் அம்மாங்களை பார்த்துட்டு உனக்கு சிரிப்பாக இருக்காடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாங்களை பார்த்துட்டு அட போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் டக்குன்னு ஃபோன் அடிக்குது. உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்க்குறாங்க. போங்க போய் ஃபோன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்மையில் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஃபோன் தான் உங்கள் வீட்டில் இருக்கும். உங்கள் அம்மா போய் அதை எடுத்து காதில் வச்சுட்டு ஹலோ உங்கள் அப்பா பேரை சொல்லி அவங்க விடான்னு கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் யார்? பாப்பா நான் தான்டா ஜியான். ஐயோ அண்ணா நீங்களா எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வீட்டுக்கிட்ட வந்துட்டோம், அதான் சரி கால் பண்ணலான்னு பண்ணோம். சரி நான் தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் வாங்கண்ணா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் வச்சிட்டாரு. அடியே அம்மா அப்படி சொல்லி நீங்களும் எட்டி பார்க்குறீங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்களாம், அந்த கதவை சாத்திட்டு உட்காரு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அமைதியாக கதவை சாத்திட்டு உட்காந்துட்டீங்க. உங்கள் பாட்டி இன்னும் பயங்கரமாக திட்டுறாங்க. வேணாம் அப்படியே திரும்பி போக சொல்லுன்னு. நீங்கள் உள்ளே எட்டி பார்த்துட்டு அடியே கிளவி உங்கள் பாட்டி உங்களை பார்த்துட்டு என்னடி கொஞ்சம் நேரம் அமைதியாரு, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வேற வந்துட்டாங்களா இப்படி கத்திட்டே இருக்காங்க. அப்போ என்ன நினைப்பாங்க தெரியுமா? இது சரியான வயசான கிளவி போல் கத்திட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. என்னை பார்த்தா உனக்கு எந்த சைடு இருந்து பார்த்துட்டு கிளவி மாதிரி இருக்கு? எந்த சைடு இருந்து பார்த்தாலும் அப்படி தான் தெரியல. அமைதியாக உட்காரு. பாரு எப்படி சொல்கிறா அப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டி சரிங்கிட்டே உட்காந்துருக்காங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் உங்கள் அப்பாவை கூப்பிட்டுறேன். சரிம்மா அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அம்மா வந்து வேகமாக உங்கள் கோலம்பரத்தில் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறாங்க. ஏங்க என்னடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. வாங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்களா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வந்துட்டானா? எங்கே வந்துட்டானா? மரியாதை கொடுங்க. உங்கள் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வரவங்க அவங்ககிட்ட போய் எப்படியே பேசுவீங்க? அட நீ அமைதியாக இரு, என்னதான் இருந்தாலும் அவன் என்னோடய ஃப்ரெண்டு, நான் அப்படித்தான் பேசு, நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தா நீங்கள் அங்கே ரூம்குள்ளே இருக்கீங்க. ஏன்டி அந்த பிள்ளையை ரூம்குள்ளே வச்சுருக்க? அவள் தான் கல்யாணம் பொண்ணு, மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் தான் காட்டணும், சும்மா வெளியே இழுத்து காட்ட முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து போய் வாசலில் நிற்கிறாரு. கரெக்டாக அந்த காரும் வந்துருச்சு. கார் வந்தோடனே உள்ளே வந்து எல்லோரும் இறங்குறாங்க. உங்கள் அப்பா ஒரு ஃப்ரெண்டை பார்த்துன்னு டே ஜியான் எப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஹக் பண்ணுறாரு. நல்லா இருக்கேன் கேம், நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? கடைசியாக ஸ்கூல் படித்தப்போ பார்த்ததில்ல. ஆமாண்டா, எப்பயாச்சும் இந்த ஃபோனில் பேசுகிறோம், அவ்வளோதான். பாரு நேரில் பார்க்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா போயிட்டு ஜியானோட ஒய்ஃப் கிட்டே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இது என் மூத்த பையன். ஆமாம் சொல்லியிருந்தாரு என் மூத்த பையன் அப்படின்னு. ஜேகோப். வா தம்பி. வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஜேகோப் வந்து பவ் பண்ணுறான். இது அவனோட பொண்டாட்டி. வாமா. வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அங்கிட்டே திரும்பி பார்த்தா ஜேகே விளையாண்டுருக்கா. வாப்பா. வரேன் த அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஜேகேவோட அம்மா டபால்னு திரும்பி பார்க்குறாங்க. அத்தையா? அத்தை அப்படின்னு சொல்லுவேன். டப்பாவி இவன் வேறு அவங்க அப்பா சைடு ஜாலராக அடிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்க அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து உட்காடுறாங்க. அங்கே உங்கள் பாட்டு தான் செம்ம காலில் இருக்காங்க. நான் வேணான்னு சொல்கிறேன், ஒருத்தனை கூட்டு வந்து உட்கார வச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி. இதில் எவன் மாப்பிள்ளை புரியத்தையே பேசுமா? சரி யார் இது வயனை பார்க்க வந்தவன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக முடிக்காது. அம்மா தெரியும்டா இப்படி தான் பேசுவாங்கன்னு, அதெல்லாம் நார்மல் தானே. அந்த மரியாதையே கிடையாது. அவன் இவன் இன்னும் மாறவே இல்லைடா இவங்கெல்லாம். சரி விட்டுடா, அவங்கெல்லாம் அப்படி தான், அதெல்லாம் நல்லா தானே இருக்க, கேட்கவும் நல்லா இருக்காடா, உனக்கு பிடிக்கும் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா வந்துட்டு ஜேகேவோட அம்மாவை ஜேகேவை அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகேவோட அண்ணன் ஒய்ஃப் எல்லாரையும் பார்க்குறாங்க. பட் எல்லோரும் வந்துட்டு அது நார்மல் தானே, கிராமத்தில் எப்படி தானே பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மல் ரியாக்ஷனில் தான் இருக்காங்க. அப்பான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு அப்போ தான் மூச்சே வருது. இந்த பையன்தாம்மா. எது இந்த நெடுன்னு வளர்ந்து நிற்கிறானே அவனா? ஜேகே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஹெட்டை மட்டும் செக் பண்ணுறான். நல்லா தான் இருக்கான், என்ன ஒரு 5 மணி நேரம் தள்ளி இருக்கான், என் பேத்தியை வேறு தூக்கிட்டு போகிறதுக்குன்னு வந்திருக்கான் போல். ஐயோ எனக்கு வேறு என் பேத்தியை தூக்கி கொடுக்க மனசே இல்லையே, அந்த வாயாடி போய்ட்டு அந்த வீடு நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பக்கிட்டே இந்த பாக்க அடிச்சிட்ருக்காங்க. ஜேகே அந்த கிட்ட லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போய் உட்காரான். ஜேகேயோட அம்மா பார்த்துட்டு பார்த்தியா அவங்களுக்கு உனக்கு பொண்ணு தர விருப்பம் இல்லையா, எழுந்திரிச்சு போயிடலாம். அம்மா அமைதியாக உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க அம்மா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்கிறான். உங்கள் அம்மா போய்ட்டு எல்லோரும் காஃபி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. உங்கள் பாட்டிக்கு கொடுக்குறாங்க. உங்கள் பாட்டி காஃபி குடிச்சிட்டு ஜேகேவே டாப் டு பாட்டம் பார்த்துட்ருக்காங்க. ஜேகேக்கு யாரோ தன்னை ரொம்ப குறுன்னு பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த சைடு திரும்பி பார்த்தா அந்த பாட்டி தான் ஜேகேவை டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க. இவன் தானா? என் பேத்திக்கு செட் ஆகிற மாதிரியா இருக்கான், என் பேத்தியை விட கலர் கம்மி தான், ஆமாம் கம்மி தான் அப்படி சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ளே என்னதோ நினச்சிட்டு அவங்க ஜேகேவே பார்த்துட்ருக்காங்க. ஜேகே அவங்கள பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நல்லா தான் சிரிக்கிறான், எத்துப்பல் எதுவும் இல்லை, வாயும் ஒன்றும் அப்படி ஒன்றும் இதாக இல்லை, அழகாக தான் இருக்குது, என் பேத்திக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும்.
அந்த கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கோட கண்ணை குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. ஜேகே அவங்களே பார்த்துட்ருக்கான். கண்ணு நல்லாத்தான் இருக்குது, மூக்கு நல்லா இருக்குது, அந்த கை விரல் எப்படி இருக்குன்னு பார்க்கல இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஜேகே வந்து அந்த காஃபியை குடிக்கிறதுக்காக அவன் வாங்கிக்கிட்டு அந்த கையை கொண்டு போகிறான் டம்ளரோட. ஸோ கையை பார்த்துட்டு கை நல்லா இருக்குது, அப்படியே இந்த காலையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே காலை பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகேக்கு என்ன இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் வந்துட்டு ஏன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அம்மா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஜேகே பார்க்குறாங்க. ஏன் அந்த பாட்டி என்னை டாப் டு பாட்டம் பார்த்துட்டே இருக்காங்க? கிராமத்தில் இப்படி தான் பார்ப்பாங்க. இப்படி தான் பார்ப்பாங்கன்னா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறான். உன் கை கால் கண் மூக்கு வாயிலாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் அம்மா பார்க்குறான். நல்லா தான் இருக்குது, ஆனாலும் உங்கள் பேத்தியை கட்டிக்க போறீல, அப்போ அப்படித்தான் பார்ப்பாங்க, நீ அமைதி உட்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கொஞ்சம் நார்மலாக உட்காந்துட்டான். அந்த பாட்டியை ஃபுல்லாக பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா தான் இருக்கான், எந்த நோய் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ளே அவங்களே கணக்கு போட்டுட்ருக்காங்க. இந்த சைடு கரெக்டாக உங்கள் அம்மா உங்களுக்கு கூப்பிட்றாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் வந்தப்போ நீங்கள் எட்டி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு யாரையும் சரியாக பார்க்க முடியாது. உங்கள் அப்பா அண்ட் ஜேகேவோட அப்பா ஜேகேவோட அம்மா மட்டும் தான் நீங்கள் சரியாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அவங்கள பார்த்ததுக்கே கை காலாக நடுங்குது. உங்கள் அம்மா உள்ள வந்துட்டு என்ன ஆச்சுடி அம்மா பயமாக இருக்குமா? உங்கள் அம்மா இவங்களை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் வண்டி வாய் பேசினில வா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பிடிக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஒன்றும் இல்லடி, எல்லோரும் பார்க்க ரொம்ப நார்மலாக இருக்காங்க, உன்னை பயமுடுத்துகிற மாதிரி யாரும் இல்லை, யாரும் பூச்சாண்டியும் இல்லை. அம்மா இப்போ நீ ஏன் காமெடி பண்ணுற சீரியஸான டைமில் சும்மா சொன்னேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் கையை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு வராங்க. அப்படியே தலையை குனிஞ்ச மாதிரி வரீங்க, உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஜேகே வந்து காஃபி குடிச்சிட்டு உங்களை பார்க்குறான். பட் உங்கள் ஃபேஸ் அவனுக்கு கிளியராக தெரில. ஜேகேவோட அண்ணி தான் ஜேகே பக்கத்தில் உட்காந்துருக்குது. டேய் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பார்க்குறான். என்னடா பொண்ணு நிமிர்ந்து ஒன்று பார்க்கவே இல்லை? கிராமத்தில் வெக்கம் எப்போவுமே இருக்கிறது தானே நீ? தம்பி சீரியல் பார்த்து நல்லா பேசுவீங்க போல. அண்ணி எடுத்துட்டா லைட்டாக சிரிக்கிறான். ஜேகோ பார்த்துட்டு உனக்கு தான் வெக்கம் இல்லை, விட அந்த பொண்ணாச்சும் வெக்கப்பட்டுட்டு போகுது. அடுத்துட்டு ஜேகோப்பும் மறைக்க ஜேகோ பண்ண ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோப் அப்படியே ஃபேஸை திருப்பிக்கிட்டான். இவனை வச்சுக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைலண்ட்டாக இருக்காங்க. கரெக்டாக பார்த்தா ஜேகோப்புக்கு வந்து கால் வருது. ஜேகோ பண்ணிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் அடிச்சோன்னா ஃபோனை கையில் எடுத்துருப்பான். எல்லாரும் அந்த சவுண்ட் கேட்டதுக்கப்புறம் நேராக ஜேகோப்பை தான் பார்க்குறாங்க. ஜேகோ பண்ணிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டான். அந்த சவுண்ட் கேட்க வந்து நீங்களும் நிமிர்ந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் நிமிர்ந்து பார்க்கும்போது கரெக்டாக ஜேகே இவங்களை பார்த்துருப்பான். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதான் மாப்பிள்ளைன்னு. ஏன்னா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறனால 2 பேரும் கையை பிடிச்சிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ தான் காமெடி அடிச்சிட்டு இருந்தாலும் கையை பிடிச்சி தான் உட்காந்துருப்பாங்க. அதுலேயும் தெரிஞ்சிச்சு அவங்க பேர் போகல அப்படிங்கிறது உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு ஜேகே தான் மாப்பிள்ளை அப்படிங்கிறது இப்போ இன்னும் கிளியர் ஆகிடுச்சு. நீங்கள் எப்படியே ஜேகே பார்க்குறீங்க, செம்ம அழகாக இருக்கான். உங்களுக்கு ஒரு நிமிஷம் யாரா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கிராமத்துலலாம் இவ்வளோ அழகான பையன்லாம் நீங்கள் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்க ஒரு பையன். ஸோ அப்படியே நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேக்கு உங்களை பார்த்தோன்னு ஒரு ஸ்பார்க். நீங்கள் சாரி கட்டியிருக்கீங்க, தலையில் வந்து எப்பவும் போல் பின்னி விட்டு மல்லிகைப்பூலாம் வச்சு விட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் மல்லிகைப்பூ எடுத்து உங்கள் அம்மா முன்னாடி போட்டுட்ருப்பாங்க. நெத்தியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கலர் போட்டு அது வந்து உங்கள் சாரிக்கு மேட்சான ஒரு கலரில் வச்சுருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி குங்குமம் சந்திரலாம் வேறு நெத்தியில் வைக்கவும் அந்த பொட்டை அவ்வளோ பலன்னு எடுத்து காட்டுது. எல்லாத்தோடு சேர்த்து வச்சவங்கள 2 செயின் வந்து கழுத்தில் போட்டிருக்கீங்க, கையில் வந்து கண்ணாடி வளையல். ஸோ அதோடு அந்த நிமிர்ந்து பார்க்குறப்ப அந்த பார்வையோடு சேர்ந்து அவனுக்கு இது எல்லாமே தெரியுது, ரொம்ப அழகாக தெரியுது. ஜேகே அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு குனிஞ்சிட்டான். நீங்களும் ஜேகே பார்த்துட்டான்னு சொல்லி டக்குன்னு குனிஞ்சிட்டிங்க. நீங்கள் வந்து உட்கார போகிறீங்க, உங்கள் அம்மா வந்து தரையில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தரையில் உட்கார வைக்க அவங்களும் சேர்ந்து உட்கார போயிருப்பாங்க. இப்போ ஏன் 2 பேர் தரையில் உட்காருறீங்க, என்ன பழக்கம் இது, சேரில் உட்காருங்க. இல்லைண்ணா அது சேரில் உட்காருமா, பொண்ணையும் சேர்லேயே உட்காரவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உங்களை பார்க்குறாங்க. அப்படி சொல்லிட்டு நீங்களே போய் பொறுமையாக சேரில் உட்காருங்க. உங்கள் அம்மா வந்து உங்கள் பக்கத்து சேரில் உட்காராங்க. உங்கள் அப்பா ஆல்ரெடி வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சேரில் உட்காந்துருக்காரு. உங்கள் கையை போட்டு நீங்கள் பணிஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்குது. உங்கள் அம்மாவும் ஜேகே இப்போ தான் நல்லா நிமிர்ந்து பார்க்குறாங்க. நல்லா தான் இருக்கான், ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கானே, என்னென்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அப்பா ஜேகேவோட அப்பா பார்த்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பையன்கிட்ட கேட்குறான். என்ன கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜேகேவோட அப்பா ஜேகே பார்த்துட்டு பிடிச்சிருக்காடா. ஜேகே வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணி சொல்கிறான். ஜேகேவோட அம்மா பார்த்துட்டு எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. ஜேகே டக்குன்னு உங்கள் அம்மா பார்த்துட்டு பிடிச்சிருக்காம்மா, கேட்காமலே அதை பதில் சொல்கிறே. அம்மா பிடிச்சிருக்கலம்மா, பிடிச்சிருக்குடா, அழகாக இருக்கா, நான் கூட ஃபோட்டோ கூட கொடுக்கல, என்னமோ ஏதோன்னு யோசிச்சிட்டேன்னு. பரவாயில்லடா, உனக்கு ஏற்ற மாதிரி அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே லைட்டாக சிரிக்கிறான். உனக்கு பிடிச்சிருக்கல. ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஹெட்டை ஷேக் பண்ணுறான். அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு விட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அவ்வளோ பிடிச்சிருக்காடி, பிடிச்சிருக்குமா? உங்கள் அம்மா டப்புன்னு உங்களை திரும்பி பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொன்னேன்ல, அம்மா எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ பிடிக்கிற மாதிரி இருக்குது உங்கள் அம்மாவுக்கு வந்து பையனை பிடிச்சிருக்கு, பட் தூரம் அப்படிங்கிறனால பிடிக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா ஊன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜேக்கப் வந்திருப்பான். ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஜேக்கோட அம்மா வந்து எனக்கு ஓகே தான், சரி வச்சுக்கலாம் அவங்களும் சொல்லவும் அந்த சைடு எல்லாருக்கும் ஓகேவா, இந்த சைடு உங்கள் அப்பாவே முடிவு எடுத்துட்டாரு ஓகேன்னு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்கள் அப்பாவுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் அடிக்கடி ஜேக்கேவை லைட்டாக நிமிந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஜேக்கேவை பிடிச்சிருக்கு, ஸோ பார்க்கணும்னு தோணுதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு உங்கள் அப்பா கேட்கும்போது என்ன சொல்கிறது, அவள் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாளே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்களும் ஒன்றிருப்பாங்க. ஓகே மேரேஜ் பற்றி ஃபோனில் பேசிக்கலாம், எல்லாமே ஓகே தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஜேகே வீட்டில் கிளம்பிட்டாங்க. உங்கள் பாட்டி உங்கள் அம்மாவை பார்த்துட்டு ஏண்டி இவ்வளோ தூரத்தில் கொடுக்குவா போகிற, பையன் நல்லா தான் இருக்கான் ஆனாலும் அப்படின்றாங்க. நீங்கள் அந்த சைடு சேனலில் உட்காந்துருப்பீங்க. இப்போ என்ன தான் கிளவி நீ சொல்ல வர, அடியே வேணான்னு சொல்லிடுடி, இம்புட்டு தூரம் நல்லாவா இருக்குது. உங்கள் அம்மாவும் ஆமாத்த நானும் அதான் நினைக்கிறேன். அம்மா உங்கள் அத்தை கூட கூட்டு சரியா, ஆமாட்டி எவ்வளோ தூரம் உன்னை பார்க்கணுன்னு நினச்சாலே அவ்வளோ தூரம் வரணும், பையன் நல்லா தான் இருக்கான், நானும் பையனெல்லாம் குறை சொல்லடி, பார்த்தோன்னே அம்பிட்டு பார்த்து பிடிக்கும், அம்பிட்டு அழகாக இருக்கான் ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகிறா. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கேன். உங்கள் பாட்டி உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எதே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு அவரை, எனக்கு கட்டுனா அவரை தான் கட்டணும்னு தோணுது. எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் ரெண்டு பேர்த்து எப்படி ஐ கான்டாக்ட் அப்படியே கேஷுவலாக நீங்கள் இந்த சைடு தாயத்தில் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அடியே ஏன்டி இப்படி பண்ணுற, எம்பிட்டு தூரம் தெரியுதா, என் இப்போ நல்லா தான் இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் தானே இருக்கா. அவங்க பாட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க, வருவாங்க அப்படிங்கிறனால உனக்கு இப்போ அது நார்மலாக இருக்கும். பட் கட்டிகிட்டு போனால் நீ அங்கே தான் போயிருக்கணும். ஸோ இதெல்லாம் யோசிவேன். அம்மா அவர் கூட்டிகிட்டு வருவார்மா, அவரை பார்த்தாலே தெரியுது. பார்த்தீங்களா அத்தை, பார்த்தாலே தெரியுதா. உங்கள் பாட்டி பார்த்துட்டு ஆமாம் பிடிச்சிருந்தா பார்த்தா 10 தெரியும்தான். ஆமாம் பிடிச்சிருக்கு அதனால் தெரியுது அப்படின்றீங்க. உங்கள் அப்பா கரெக்டாக வீட்டுக்குள்ளே வராது. உங்கள் அம்மாவும் பாட்டி கபால்னு வாய மூடிட்டாங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு ஏன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டிங்க. உனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கலம்மா, பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா சரிம்மா கல்யாணத்தை இன்னும் 2 மாதத்தில் வச்சுக்கலாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு 2 மாதமா, அது ஏன் 2 மாதம்? நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு இப்போ தான் பிடிக்கலன்னு சொல்லிச்சு, இப்போ பாரு இதுக்கு 2 மாதம் நீ இழுக்குது எங்கள் அம்மா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸோட உங்கள் அம்மா பார்த்துட்ருக்கேன். உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்த்துட்டு அடியே காசு பண்ணலாம் சேர்த்துட்டியா, எவ்வளோ செலவு இருக்குன்னு தெரியும்ல, கல்யாணம் வந்துட்டு அங்கே தான் வைக்கிற மாதிரி இருக்குமா. அங்கேயாங்க? ஆமாம் அங்கே வச்சுட்டு பொண்ணு இங்கே நம்ம கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும் பொண்ணையும் மாப்பிள்ளையும். அதனால் அங்கே செலவுக்கு அவங்களுக்கு பார்ப்பாங்கல்ல, நம்மளும் இங்கே செலவுக்கு பார்க்கணும்ல, ஆளை வச்சு கூப்பிட்டு போகணும், பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கணும், சொந்தக்காரங்களுக்கு எடுக்கணும், பத்திரிக்கை எடுக்கணும், எம்பிட்டு வேலை இருக்குது. அதெல்லாம் 2 மாதம் கடகடன்னு போயிடும். அதனால் நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல சொன்னாங்க, அதை வேற மறந்துட்டே பாரு. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சமையல்கிட்ட நின்று பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு 1 வாரத்தில் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. எதுக்குங்க? அதுவா கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் உறுதி பண்ணுற மாதிரி இருக்கும்ல, ஊருக்காரங்கிட்டே சொன்ன மாதிரி இருக்கும்ல. ஓ ஆமாம் நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயும் வச்சு பார்த்துட்டோம்ல, ஊருக்கு வேறு சொல்லணும்ல. ஆமாம் எல்லோரும் கூப்பிட்டு சொல்லிடலாம் சரியா, அதுக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் சரின்ட்டாங்க. அதுக்கப்புறம் 1 வீக்கில் என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் வீடே பிஸி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் பாட்டி தான் வீட்டில் இருக்கீங்க. ஏன்னா உங்கள் அப்பா உங்கள் அம்மா வந்துட்டு எல்லாருக்கும் சொல்ல போகிறது அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டே இருப்பாங்க. பாட்டி என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி உங்களை பார்க்குறாங்க. இன்னும் 2 மாதம் தான் தெரியுமா, நான் கல்யாணம் புருஷன் வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் நாளையும் கூடலாம் சண்டை கட்டாமலாம் இருக்க முடியுமா? நீ வேறையாண்டி ஞாபகப்படுத்துகிற. பாட்டுக்கு அம்பிட்டு தூரம் தள்ளி போறியே, எப்படி நம்ம 2 பேரும் இருப்போம்? கம்மனு நீ வந்துடுறியா, இந்தா போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி படுத்துக்கிட்டாங்க. நீங்கள் பாட்டி ஹக் பண்ணிட்டு சரி ஃபீல் பண்ணாத, நான் அவர்கிட்ட சொல்லி அடிக்கடி உன்னை பார்க்க வரேன் சரியா, வந்துடுடி, இந்த பாட்டியே மறந்துடாத. உன்னை எப்படி கேள்வி மறப்பேன், மறக்காமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டியை நீங்களும் அப்படியே தூங்கிட்டீங்க. இன்றைக்கி வந்து உங்களோட என்கேஜ்மெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து மாப்பிள்ளை எப்படி இருப்பாருன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லிட்டுருக்கீங்க. ஏண்டி அவ்வளோ அழகாக இருக்காரா? ஆமாம் அவர் கண்ணே அப்படி இருக்கும் தெரியுமா, அதுவும் எவ்வளோ அழகாக இருப்பார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக விற்கப்பட்டு சிரிக்கிறீங்க. இன்னொருத்தவங்களுக்கு மேக்கப் போட்டுட்டு இருந்திருப்பா, அவங்கள பார்த்துட்டு எனக்கு தான் சிக்கனானே இவர் கருவாயன், பரவாயில்ல வாயன் நீலாம் கொடுத்து வச்சவ தான், அது நாங்களே இந்த கிராமத்துக்குள்ளேயே கட்டிக்கிட்டு இங்கேயே மாடு ஓட்டிக்கிட்டு கலையிறோம், உனக்கு என்னப்பா ராணி மாதிரி வாழ்க்கை. நீங்கள் அவளை பார்த்துட்டு என்னடி இப்படி சொல்கிற,
சொன்னேன், என் வருத்தத்தை நான் சொன்னேன். ஏய் கம்முன்னு ரெடி, ஃப்ரெண்டுக்காச்சும் நல்ல வாழ்க்கை நினச்சிருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கும். ஏய் பையன், நான் சந்தோஷப்படலாம் இல்லடி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீ அங்கே போய் நல்லா வாழ்வில, அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ எல்லோரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து கொஞ்சம் பேர் தான் வராங்க. ஆனால் பட் உங்கள் வீட்டில் அவ்வளோ பேர், நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே இருக்கீங்க, அந்த ரூமுக்குள்ளே உங்களை சுற்றி ஒரு 20-25 பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேர், அவ்வளோ கும்பல், ஹாலெல்லாம் ரொம்ப பேர். ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னம்மா இவ்வளோ பேர் இருக்காங்க, அதெல்லாம் அப்படித்தான் நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உள்ள கூப்பிட்டு வராங்க. ஸோ ஜேகே அவங்க அம்மா அப்பா ஜேகப்போட ஒய்ஃப் எல்லோரும் வராங்க. ஜேகப்போட ஒய்ஃபை பார்த்துட்டு, பாரு அந்த பொண்ணு அழகாக இருக்கா, யார் அந்த பொண்ணு, யார் அந்த பொண்ணு, அந்த மாப்பிள்ளையோட அண்ணன் பொண்டாட்டியான். ஓஹோ, அண்ணனும் அழகாக இருக்காங்க, பாரு 2 பையன் அழகாக இருக்குது. நம்ம ஊரில் ஒன்று நல்லா இருந்தால் ஒன்று நல்லா இருக்காது. ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் அதே தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் கலாச்சி பேசிகிட்டு இருக்காங்க. ஜெயகு பார்த்துட்டு, என்னடா இப்படி பேசுகிறாங்க, அதெல்லாம் அப்படி தட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கரெக்டாக என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு உங்களையும் கூப்பிட்றாங்க. நீங்களும் வெளியே வரீங்க, அவ்வளோ வைக்க உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் அங்கே வந்து ஜேகே கிட்ட நிற்கிறீங்க. ஸோ அங்கே வந்து நிறைய இதெல்லாம் தட்டு அதெல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஜேகே லைட்டாக திரும்பி உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஜேகேக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட் ரிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஜேகே வீட்டிலேருந்து ரிங் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நிமிஷம் ஊரே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. சும்மா வந்து வெத்தலையும் பாக்கும் மாற்றுவாங்க, பொண்ணுக்கு பூ வச்சுடுவாங்க, அவ்வளோதான். இவங்க என்னென்னா மோதிரம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாரு மாப்பிள்ளை வீடு நல்ல வசதி போல், எனக்கு மோதிரம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயனுக்கு வந்து ஜேக்கு வந்து மோதிரம் போட்டுடுறான், ஐயனும் வந்து ஜேக்கிக்கு மோதிரம் போட்டுடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு பூ கொடுத்துருப்பாங்க. பூ வந்து பொதுவாக வந்துட்டு ஜேகே கூட இருக்க அக்கா தங்கச்சி அவங்க அண்ணி அப்படி சொல்லி வச்சுடணும். ஜேக்கியோட அண்ணி வந்து பூ வச்சு விட்டுட்டு, ஜேகே அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருப்பான். பார்க்குறான், இந்த பூ நீ வச்சுடு அண்ணி, அவ்வளோதான், இது கிராமம் அப்படிலாம் வைக்கல, அட வைடா உன் பொண்டாட்டி தானே அப்படின்றீங்களா அப்படி சொல்லிட்டு அவங்களும் லைட்டாக ஹெட் செக் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஜேக்கோட சொந்தக்காரங்களாம் அவன் தங்கச்சின்னு சொல்லியிருக்கவங்க ஒரு 3-4 பேர் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஆமாம் என்ன நீ வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கே விட்டு அவங்க அம்மா பார்க்குறாங்க. அம்மான்ட்டு என்னடா அம்மா நிமிஷமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு அவங்க அம்மா என்னன்னு சொல்லிட்டு கிட்டே வந்து நிற்கிறாங்க. நான் வச்சுடுவா, டேய் கிராமத்தை வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா, கம்முன்னு இருங்கடா, அம்மா ப்ளீஸ்மா சரி வச்சுடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜேகே வந்து பூ வச்சுடுறான். எல்லாரும் வந்துட்டு மாப்பிள்ளை பூ வைக்கிறாரு, மாப்பிள்ளை பூ வைக்கிறாருங்கிறாங்க. உனக்கு எப்படி பின்னாடி தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது, நீங்கள் அப்படியே இருக்கீங்க. ஸோ அவர் பூவெல்லாம் வச்சுட்டு அப்புறம் எல்லோரும் வந்துட்டு பரவாயில்லப்பா நல்லா பண்ணுறாங்க, எனக்கு நல்ல வாழ்க்கை தான் அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எல்லோரும் வந்து சாப்பிட போகிறாங்க. சாப்பிடும்போது வந்து நீங்களும் ஜேகேயும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜேகே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரி நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஃபோன் நம்பர் கொடு. ஃபோன் நம்பர் ஜேகே உங்களை பார்த்துட்டு ஃபோன் நம்பர் கொடு, ஃபோனில் பேசலாம். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஃபோன் நம்பர் இல்லை பட் இந்த நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்குல்ல அந்த ஃபோன் அதோட நம்பர் கொடுக்குறீங்க. ஜேகே வந்துட்டு அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருக்கான். மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்களா? சொல்லுங்கள். ஜேகே வந்து சொல்கிறா, நீங்கள் ஜேகே பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா ஞாபக சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டஸ்ட் இருக்குங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்போ நான் என் ஃபோன் சொல்கிறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறியா? சொல்லுங்கள் அப்படின்றீங்க. ஜேகே வந்து அவன் ஃபோன் நம்பர் சொல்கிறான். நீங்கள் 2 தடவை சொல்கிறீங்க, ஓகே அப்படின்னு சொல்லி நீங்களே மைண்டில் ஏற்றுக்கிட்டீங்க. இப்போ சொல்ல நீங்கள் சொல்கிறீங்க ஜேகே உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா ஞாபக சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து ஒன்றா கை கழுவிட்டுருக்கீங்க. ஸோ தண்ணி ஊற்றுறவங்க வந்து உங்கள் கைக்கு ஜேகே கைக்கு சேர்த்து ஊற்றுறாங்க. 2 பேரும் ஒன்றா தான் கை கழுவிட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் கையெல்லாம் கழுவி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேர் பேசிட்டு கையில் வந்து காசெல்லாம் வச்சு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து ஜேகே வீடு கிளம்பிட்டாங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் தள்ளி போய் சிக்னல் காட்டுறான், ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு லைட்டாக ஹெட்டை மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டாக. என்ன சொல்கிறாரு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஜேகே வீட்டிலேருந்து கிளம்பியிருப்பாங்க. உங்கள் சொந்தக்காரங்களாம் அன்றைக்கி தங்கியிருப்பாங்க. ஸோ அன்றைக்கி வந்து ஜேகேவும் கால் பண்ணிக்க மாட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு உங்கள் அம்மா வந்து எப்போ போல் குக் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் பாட்டிங்க உட்காந்து ஏதோ வைக்கான பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த சைடு வந்து உங்கள் தலையை காய வச்சிட்ருக்கீங்க. கரெக்டாக பார்த்தா உள்ளே ஃபோன் அடிக்குது. உங்கள் பாட்டி உங்கள் அம்மா பார்த்துட்டு அடியே அதை கொஞ்சம் எடுடி, அது வேறு கீச்சுன்னு கத்திட்டு கரும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே அதை தட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா சரின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. என்னம்மா தெரியல யாருன்னு, தைரியம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து போய் அந்த ஃபோன் எடுத்து கால் வச்சுட்டு, ஹலோ அயன் வீடு தான், நீங்கள் யாருப்பா? நான் ஜேகே. ஜேகேவா? மாப்பிள்ளை இருங்க நிமிஷம் அழக்க போகிறேன். அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. சாப்பிட்டீங்களா அத்தை? சாப்பிட்டேன்ப்பா. நீ சாப்பிட்டியாப்பா? வீட்டில் எல்லாம் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டேன் அந்த. ஜெகூப் எப்படி இருக்கா?
அண்ணி எப்படி இருக்காங்க? எல்லோரும் நல்லா இருக்காங்க அத்தை. அவங்க அம்மா எப்படிப்பா இருக்காங்க? நல்லா இருக்காங்க அத்தை. சரிப்பா, நான் இருப்பா என்ன கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அந்த ஃபோன் அப்படியே கையில் பிடிச்சிட்டு, ஏ வயன், இந்தாடி வயன், என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ள வரீங்க. இந்த பிடி யார்? மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேமான்ட்டு ஃபோனை காலை வச்சுட்டு, ஹலோ வயன் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் பாட்டி அங்கிட்ட இருந்துட்டு, யாராண்டி? மாப்பிள்ளையா? இது எப்படி வந்த நம்பரை கொடுத்தா இதில் கால் பண்ணுறான் அந்த பையன்? இது என்னது புது பழக்கம்? ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஜேகே கேட்டிருக்கும்போது ஜேகே வந்துட்டு, அப்படி சொல்லிட்டு அவன் கொஞ்சம் சைலண்ட் ஆக்கானுங்க. பாட்டி அமைதியாரு. சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஏன் ஃபோன்லாம் பேசக்கூடாதா? அது இருந்துச்சு, ஆனால் பேசலாமே, தப்பில்லையே. ஜேகேக்கு லைட்டஸ்ட் மேலே வந்திருக்கோம், பேசலாமா, தப்பில்லையா? அதான் உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு ஒருக்கே தெரிஞ்சு போச்சே, என் பேர் பேசுறது என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த வயர் மாதிரி இருக்கும்ல அதை லைட்டாக சுற்றிட்டே கேட்குறீங்க ஜேக்கு வந்துட்டு. ஒருக்கே தெரிஞ்சு போச்சு, தப்பில்லை தான். சரி என்ன சாப்பிட்டேன்? நீங்கள் சாப்பிட்டா சொல்கிறீங்க, ஜேக்கே சொல்லிகிட்டு இருக்கான். ஓ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு எப்படியோ ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். நீங்களும் ஆமாம், ஐயோ இல்லை அவங்க எங்கள் அத்தை. அவங்க உங்கள் தங்கச்சியா? எனக்கு தெரியாது. ஆமாம் அந்த பூ வச்சுட்டு சொன்னாங்கல்ல, அதை வந்துட்டு ஜேகோ பண்ணோட ஒய்ஃப் தானே? ஆமாம் அவங்க அழகாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். சரி அண்ணிகிட்ட சொல்கிறேன். சரி, நீங்களும் ரொம்ப அழகாக இருந்தீங்க. அடிச்சுட்டு ஜேக்கி சிரிக்கிறான். அடிச்சுட்டு எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. நீ தான் ரொம்ப அழகாக இருந்தேன், நான் தான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டுருக்கேனே, நீ இப்போ தான் என்ன சொல்கிற? அப்போ நானும் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணுமா? அப்போலாம் இல்லையே, உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஜேகே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே ஒரு 1 ஹவராக இருக்கும். அங்கேயே நீங்கள் கீழே உட்காந்து நீங்கள் பாட்டு பேசிகிட்டே இருக்கீங்க. உங்கள் பாட்டி அடிக்கடி கூப்பிட்றாங்க, பாட்டி அம்மா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. எங்கள் ஜேகே உங்கள்கிட்ட பேசிகிட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஆஃப்டர்நூனே ஆயிடுச்சு. உங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு வராரு, நீங்கள் பாட்டு உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க சாவகாசமாக. என்ன பண்ணுறாவ? ஃபோன் பேசுகிறாங்க. யார்? உங்கள் மாப்பிள்ளை தான். ஓ ஜங்குக்கா? கால் பண்ணானா? எப்போ பண்ணா? மார்னிங் பண்ணார். உன் மகன் அந்த இடத்த விட்டு நகரையே இல்லையே, அங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். சரி பேசிட்டு விடு. நான் ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினச்சேன், பேசிட்டு விடுன்றீங்க அசால்ட்டா. இங்கே பாரு, பேசினா தான் புரிஞ்சிக்க முடியும். இந்த கிராமத்தில் இருக்கவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காத. அவள் பேசி புரிஞ்சுக்கணும். அது அவ்வளோ தூரம் கட்டிட்டு போகிறான். அந்த பையனை மட்டும் நம்பி போகிறவ கொஞ்சமாச்சும் பேசி பழகிருந்தா தானே நம்பி போக முடியும். எப்போதே புருஷன் இப்படிலாம் பேச ஆரம்பித்தார். அதெல்லாம் அப்படியே இருந்து பேசிட்டு தான் இருப்பேன். வா சாப்பிட்லாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு சாப்பிட்டு போட்டுட்ருக்காங்க. வயன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு, சாப்பிட்லையாம்மா? சாப்பிட்றேன்ப்பா. ஜேக்கு உங்களை பார்த்துட்டு, போய் சாப்பிடு. நீங்கள் சாப்பிட்லையா? சாப்பிட்ணும். சரி. ஆனால் நான் பேசிட்டே சாப்பிட்லான்னு நினச்சேன். அப்போ நானும் பேசிகிட்டே சாப்பிட்றேன். ஓகே அப்படின்றான். நீங்கள் போய் பிளேட்டில் வந்து சாப்பாடை போட்டு வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு பேசிகிட்டே இருக்கீங்க. அன்றைக்கி நல்லா பேசிகிட்டே இருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்காக தான் ஃபோன் வைக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, அடியே பேசலாண்டி, ஒருமிக்க பேசாத. சரி நீ கண்ணு வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே போய் பெட்டில் படுத்துருக்கீங்க. உங்கள் பாட்டிங்களை பார்த்துட்டு, என்னடி டெய்லியும் பாட்டி நைட்டு ஏதாச்சும் பேசுவேன், இன்றைக்கி வேக்கானமே பேசாமல் அமைதியாக படுத்துருக்கேன். என் புருஷன் காலையிலேருந்து பேசினதை யோசிச்சுட்ருக்கேன். ஒன்றா மறக்கக்கூடாதுல்ல, மைண்டில் ஸ்டார்ட் பண்ணல. உங்கள் பாட்டிங்களை பார்த்துட்டு, புருஷனா? ஆமாம் அதான் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுல்ல, அவருக்கு நான் தான், எனக்கு அவர் தான் முடிவாயிடுச்சு. அப்போ அவர் தான் என் புருஷன். அதான். நல்லா பேசுகிறடி. நான் உன்னை சின்ன பிள்ளை நினச்சேன். உன்னே கட்டி வச்சா என்னால் 3 பிள்ளை பத்திருப்பா போல். நீங்கள் உங்கள் பாட்டி பார்த்துட்டேன், அதான் கட்டி வைக்க போகிறீங்களா? அப்போ பாரு அடேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி உங்களை பார்க்குறாங்க. இதே இரு பாட்டி நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேக்கே பேசினதெல்லாம் நினச்சிட்டே இருக்கீங்க. ஜேக்கே நிறைய பேசியிருப்பான். ஜேக்கே பயங்கர டாக்கட்டிவ்ங்க, உங்களுக்கு இன்றைக்கே தெரிஞ்சு போச்சு. அவ்வளோ பேசியிருப்பான். எல்லாத்தையும் ஸ்டோரில் மைண்டில் ஏற்றிட்டு பயங்கரமாக ஒரு ஸ்மைலோட படுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறதே ஃபோன் சவுண்ட் கேட்டு தான் எந்திரிக்கிறீங்க. அம்மா அதை ஆஃப் பண்ணு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, அட போடி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணு கூட திறக்க முடியல, கஷ்டப்பட்டு இந்த ஃபோன் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டு, ஹலோ நீ இப்போ தான் தூங்கி முழிக்கிறியா? நீங்களா? நீங்கள் தூங்கி முழிச்சிட்டிங்களா? நான் ஆஃபீஸ் வந்துட்டேன். அவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி டைம் பார்க்குறீங்க. மணி 7 தான். என்ன இடத்துலையும் போயிட்டீங்களா? ஒர்க் இருந்துச்சு அதான். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அங்கேயே ஒரு சேர் போட்டு நீங்கள் பாட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பாட்டி காலையிலேயே உங்களை பார்த்துட்டு, ரெடி பண்ணுறா இவ ஃபோன் பேசுகிறா. யார்ட்டடி? மாப்பிள்ளைகிட்ட தான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி வந்து போயிட்டாங்க. அதுக்கு மேலே என்னத்தை கேட்கறது, பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் போயிட்டாங்க.
நீங்களும் ஜேகேவைங்க பங்கமாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே தான் டேஸ் போகுது. டெய்லி ஃபோன் பேசுவீங்க. மார்னிங் பேச வச்சிட்டிங்கன்னா நைட்டு வரைக்கும் பேசுவீங்க. சில நேரம் நைட்டெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. உங்கள் அம்மா வெளியே வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. சரி பேசட்டும், என்னத்த நம்ம சொல்கிறது, அவள் பொசிஷன்ட்டு அவள் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுவாங்க. அப்படியே தான் பேசிகிட்டு இருப்பீங்க. என்னைக்கு வந்து ஜேகே எப்போதும் போல கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஏன் சொல்லுங்கள், மேரேஜ்க்கு ரெட் கலர் சாரி ஓகே தானே? ரெட் கலரா? ஓகே தான். இந்த சாரி உனக்கு அழகாக இருக்கும். அப்படியா? அப்படிதான். சரி, உங்களுக்கு என்ன கலர் ஷர்ட்? ஜேகே சொல்லிகிட்ருக்கான். ஓஹோ, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாட்ட பார்த்துட்டு, என்னம்மா என்னடி மேரேஜ்க்கு சாரி எடுக்க போயிருக்காங்களா? என்ன கலரா? ரெட் கலரா? சரி. மாப்பிள்ளையிட்ட இந்த கலர் வாங்க சொல்லு, உனக்கு அழகாக இருக்கும், இந்த நிச்சயத்துக்கு வாங்க சொல்லு. சரிம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்துட்டு சரி அத்தைகிட்ட ஃபோன் கொடு, நான் ஃபஸ்ட்டு அத்தைகிட்ட பேசுகிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட ஃபோன் கொடுத்துட்டீங்க. மாப்பிள்ள ஆமாம் மாப்பிள்ள, அது நமக்கு நல்லா இருக்கும்ல. சரிப்பா. ஆமாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அம்மா கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் பாட்டி பேசிகிட்டு இருக்கு. உங்கள் பாட்டியும் பேசுவாங்க. உங்கள் பாட்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜேகே பார்த்தப்ப ஐயோ என் பேத்தி அவ்வளோ தூரம் கூப்பிட்டு போகிறானே அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகிட்ட பேசி பேசி பழகி இப்போ வந்து ஜேகேனா உங்கள் பாட்டிக்கு பிடிக்கும். அவனா கெடுக்கடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி பேசுவோம். சொல்லு பேரண்டி, என்ன பண்ணுறீங்க? இப்போ தான் பாட்டி ட்ரெஸ் வாங்க வந்தோம். இவ்வளோ நாள் கழிச்சா? நாங்களாம் அன்றைக்கே டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆமாண்டா. ஐயோ நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி பயங்கரமாக ஊர் கதையெல்லாம் சொல்லிகிட்ருக்கு. யார் கதையும் சொல்லிகிட்ருக்கு. நீ உங்கள் அம்மா பார்த்துட்டு அதெல்லாம் யாருன்னே அவருக்கு தெரியாது. ஏமா இந்த பாட்டி இப்படி பண்ணுது? அட விடுடி பேசிட்டு போகுது. அடிச்சுட்டு நீங்கள் எங்கிட்ட உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபோனுக்கு கூட நான் பேசுகிறேனே அப்படின்னு இருக்கு. பட் உங்கள் பாட்டி அவங்க பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக பேசி முடிச்சுட்டு ஃபோனு கொடுக்குறாங்க. அப்பா, நீங்கள் எவ்வளோ நேரம் தான் எங்கள் பாட்டிகிட்ட பேசுவீங்க? நான் கேட்டுகிட்டே இருந்தேன். நீங்கள் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு தரவே இல்லை. சரி விடு, பேசுகிறாங்க விடு, பேசிட்டோம். சரி நீ சொல்லிப்ப. நான் என்னத்த சொல்ல, ஒன்றும் சொல்ல இல்லை. அப்படியா? ஆமாம். சரி சரி இப்படி சொல்லிட்டு ஜேகே பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு ஜேகேயோட அண்ணி வராங்க. யாருடா? ஏன்தான் குர்ரா, நானும் பேசுகிறேன். என்னங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கொடுத்துட்டு ஜேகே வந்துட்டு அங்கிட்ட ஏதோ பண்ணிகிட்ருக்கான். சொல்லுமா என்ன எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. சரி சரிம்மா சரிம்மா. இங்கே இவன் நீ வந்து உண்மையை சொன்னால் ஜேகே சரியான வாள், கண்ட்ரோல் பண்ணுறது உனக்கு தான் கஷ்டம். அப்படியா? ஆமாம் ஆமாம். சும்மா எதாவது சீண்டிகிட்டே இருப்பான். சும்மா 10 நிமிஷம் உட்கார மாட்டாங்க தெரியுமா? எங்கள் அத்தை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. டே ஜேகே டே ஜேகே டே ஜேகே, சின்ன பிள்ளைய மேய்க்கிற மாதிரி மேய்ப்பாங்க. நீ என்ன சொல்கிறீங்க? பட் ஜேகே செய்கிற சேட்டையெல்லாம் அங்கிட்டிருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்கள் பாட்டி இங்கிட்டிருந்து நீங்கள் செய்கிற சேட்டையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே ஃபன்னாக போயிட்டுருக்கும். எல்லார்ட்டையும் பேசுவீங்க. உங்கள் மாமாட்ட, அத்தைகிட்ட, ஜேகோப்ட எல்லோரும் உங்கள்கிட்ட பேசுவாங்க. நீங்களும் எல்லார்ட்டையும் ஃபோனில் பேசுவீங்க. ஸோ ஃபைனலி இன்றைக்கி வந்து உங்கள் மேரேஜ். பட் உங்களுக்கு நர்வஸ்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா இந்த 2 மாதத்தில் நல்லா ஜேகிட்ட பேசி பழகிட்டீங்க. பயங்கரமாக பேசுவீங்க. ஜேகே வீட்லேயே எல்லார்ட்டையும் பேசுவீங்க. ஸோ ரொம்ப நர்வஸ் இல்லை, கொஞ்சம் நார்மல் ஆகிட்டீங்க. என்ன எல்லாம் நம்ம ஆளுங்க தானே தான் பேசி பழகிட்டோம்ல, என்ன இதில் என்ன இருக்குது பயப்பட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கொஞ்சம் நார்மல் ஆகிட்டீங்க. இப்போ நீங்களும் ஜேகே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு, ஏண்டி உனக்கு பதட்டமாகவே இல்லையா? நீங்கள் அவளை பார்த்துட்டு எதுக்கு பதட்டம் அப்படின்றீங்க. அதை உங்களுக்கு பூ வச்சுட்டுருக்கா. அவர் பக்கத்தில் நின்றுட்டுருக்கே, எதுக்கு அதுக்கு எதுக்குடி பதட்டம்? ஏண்டி எனக்கெல்லாம் கை கால்லாம் உதறிச்சு தெரியுமா நீங்கள் ஒருத்தைய பார்த்துட்டு? எனக்கு அப்படியே அவர்கிட்ட நிற்கும் போது கை கால்லாம் உதறி கையெல்லாம் பயங்கரமாக வேர்த்துச்சு. அவ்வளோ பயத்துல நின்னேன். உனக்கு ஒரு பயம் இல்லையா வயன்? எனக்கு பழகிடுச்சே. பழகிடுச்சா? அவர் பக்கத்தில் எத்தனை தடவை என்ன நிற்கலை. நான் தான் ஃபோன் பேசுவேன்ல, பேசி பேசி அவர்கிட்ட பழகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு இது ஒன்றும் பெருசாக தெரியலையே. ஃபோன் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை பார்த்துட்டு, அடி பாத்தியாடி இவ எவ்வளோ டெவலப் ஆகிட்டான்னு. ஆமாம் அவங்க இருக்கவங்கள கல்யாணம் பண்ணுறல, அப்போ டெவலப் ஆகிறது நார்மல் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதுக்கப்புறம் போய் ஜேகே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சு பஸ்ஸில் எல்லோரும் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் பஸ்ஸில் காலைன்னு எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் நல்ல ஒரு பெரிய கும்பலை தான் கூப்பிட்டு போயிருக்கீங்க. எல்லாம் வந்துட்டுருக்காங்களா? நீங்களும் ஜேகே வந்து இப்போ காரில் வந்துட்டுருக்கீங்க. முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் உட்காந்துருக்காங்க. அதாவது டிரைவரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். பின்னாடி நீங்கள் ஜேகே மட்டும் தான் உட்காந்துருக்கீங்க. மற்ற யாரும் உங்கள் காரில் வரல. உங்களுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு தூக்கம் வருதான்? ஆமாம் அப்படின்றீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் லேப்பை காய்ச்சான். இல்லைப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே பார்த்துட்ருக்கீங்க. தூக்கம் வந்தால் தூங்குடி அப்படின்றீங்களா? அப்படி சொல்லிட்டு ஜேகே லைட்டாக கிட்ட செக் பண்ணுறோம். அப்படி சொல்லிட்டு நீங்களும் இந்த ஜேகேயோட ஷோல்டரில் தான் சாஞ்சிக்கிட்டீங்க. லேப்லலாம் படுக்கலை, ஷோல்டரில் சாஞ்சிட்டு அவன் ஹேண்டை பிடிச்சிட்டு படுத்துருக்கீங்க. ஜேகேக்கு வந்து ஒரு தன்னறியாத ஒரு சந்தோஷம். ஏன்னா அவன் இது வரைக்கும் வந்துட்டு லவ்லாம் பண்ணதில்லை. வீட்டில் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு அவன் லைஃப்பை பார்த்துட்டு இருந்தான்.
சடனாக ஒரு பொண்ணை பார்த்தான், பிடிச்சிருக்குன்னு சொன்னான். வீட்லேயும் பார்த்த பொண்ணு தான் அது. ஸோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி வீட்டில் ஓகேன்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணது, 2 மாதம் டைம் இருந்தது, அதில் ஃபோன் பேசினது, அது எல்லாமே உனக்கு ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். அது வந்துட்டு உங்கள் வீடு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக, அந்த கிராமம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கிராமத்தில் நிறைய விஷயங்கள் அழகாக இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் நிறைய ஃபோனில் சொல்லுவீங்க. அது இல்லாமல் அவனுக்கு நிறைய ஸ்டைல் அழகாக இருக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரியே இருக்கும். அப்படி இருக்க ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி இப்போ அவன் நம்ம கூட இருக்கான் அப்படிங்கிறப்போ ஒரு ஹாப்பி இருக்கும்ல. அந்த ஹாப்பியில் வந்து சிக்குங்க ஹேண்டை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது, ஜேகேவும் நல்லா தூங்கிட்டான். ஜேகே அப்படியே உங்கள் ஹெட் மேலே அவன் ஹெட்டை வச்சு அவனும் தூங்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. இறங்கி நிற்க சொன்னால் அவங்களுக்கு தூக்கம் தள்ளாடுது. ஜேகே உங்கள் ஷோல்டர் பிடிச்சிட்டு, ஏன் என்னாச்சு? தூக்கமாக வருது அப்படின்னு சொல்கிறீங்க, தள்ளாட்டத்தில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து ஆராத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா அதுக்கப்புறம் ஆராத்தி தட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. நீங்களும் ஜிக்கே உள்ளே போகிறீங்க. வீட்டில் வந்து யாரும் இல்லை, ஏன்னா வந்துட்டு இங்கே தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ நைட் வேறு ஆயிடுச்சு. ஸோ யாரையும் கூப்பிட வேணாம், எல்லாரையும் அப்படியே போக சொல்லிடலான்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களே எல்லோரும் வந்துட்டு ஆமாம் நைட் அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க, நம்ம இதுக்கு வீட்டுக்கு போய்ட்டு நம்ம வீட்டுக்கு போய்ட்டு மார்னிங் போய் பொண்ணு மாப்பிளையும் பார்த்துக்கலாம் முடிவு பண்ணி எல்லா சொந்தக்காரங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ உங்கள் பாட்டி மட்டும்தான் இங்கே இருக்காங்க. உங்கள் பாட்டி, அம்மா, அப்பா, நீங்கள், ஜேகே, அவ்வளோதான் இப்போ வீட்டில் இருக்காளுங்க. வெறும் வீட்டாளுங்க மட்டும்தான் இருக்கீங்க. உங்கள் கொள்ள போனோன்னு செம்ம டயர்டு. ஜேகே வந்து சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. பாட்டி வந்துட்டு வந்ததுக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்டு உங்கள் அம்மா அப்பா ரூமில் படுத்துட்டாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு. நீங்கள் வேகமாக போய்ட்டு நீங்களும் உங்கள் பாட்டி இருக்கலாம் அந்த ரூமில் படுத்துக்கிட்டீங்க. பாலும் எதுவுமே கொடுக்கல. உங்கள் அம்மா உள்ளே வந்து கொடுக்கலான்னு நினைக்கிறங்காட்டி போய் படுத்தாச்சு. நீங்கள் உங்கள் அம்மான்ட்டு மாப்பிள்ளை எங்கே அவங்க போய் படுத்துட்டாத்த. ஷோ இவளை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எழுப்புறாங்க. அத்தை எழுப்ப வேணாம் விடுங்க. இல்லைப்பா பால் பழம் அது கொடுத்துக்கலாம் தான், நீங்கள் கொடுங்க நான் சாப்பிட்றேன், அவள் தூங்கிக்கிட்டோம். என்னப்பா நீங்கள் வேறு அதெல்லாம் 2 பேத்துக்கு சேர்த்து வச்சு தான்ப்பா கொடுக்கணும். அட விடுங்கத்த, டயர்டாக இருக்குன்னு போய் படுத்துட்டாங்க, எதுக்கு தான் எழுப்புறீங்க? உங்கள் அப்பா பார்த்துட்டு ஆமாம் விடுடி என் மவளை ஏண்டி இப்படி டிஸ்டர்ப் பண்ணுற, பாவம் பிள்ளை 3 நாளாக நின்றுட்டே இருக்குது, என்னடி இது அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா முறைக்கிறாங்க. சரி விடு அப்படி சொல்லிட்டு அவர் சைலண்டாக இருக்காரு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பாலும் பழத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் போய் நல்லா கவுந்துடிச்சவங்க எந்திரிக்கவே இல்லை. சரி பேசுகிற சவுண்ட் கேட்டாச்சு எந்திரிச்சு வருவான்னு நினச்சா, அதுக்கு கூட எந்திரிச்சு வரல. ஜேகே பாலையும் பழத்தை அவனே சாப்பிட்டுட்டா. அவங்க அம்மா வந்துட்டு இவளை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அது 1 hour வந்து விட்டுட்டாங்க. சரி பிள்ளை தூங்குது, சரி தூங்கட்டோன்னு. ஜேகே போய் படுத்துக்கப்பான்னு சொன்னால் ஜேகே வந்துருப்பாங்க. நல்லா பேனு பரப்பிக்கிட்டு படுத்துருக்கீங்க. சேலையை கட்டியிருக்கோம், அந்த பொறுப்பாக படுப்போம், பொண்ணு மாதிரி படுப்போம், ஒரு மண்ணும் இல்லை, நல்லா கவுந்துச்சு தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்து அமைதியாக வந்து கீழே படுத்துக்கிட்டாங்க. ஏன்னா பெட்டில் சுத்தமாக இடமே இல்லை, நல்லா கையும் காலையும் நீட்டி படுத்துருக்கீங்க செம்ம டயரில். ஜேகே ஒரு தலைவாணியை மட்டும் எடுத்து போட்டு கீழே படுத்திருப்பான். உங்கள் அம்மா சரி எழுப்பலான்ட்டு வராங்க. உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு, ஜேகே கீழே படுத்துங்க. ஷோ இவனெல்லாம் ஒரு பிள்ளைன்னு பெற்று ஷோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு திட்டுறாங்க, பையன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கண்ணை வச்சு பார்க்குறீங்க. கிருஷ்ண மாடி எந்திரு, என்னம்மா பாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை வெளியே எழுத்துட்டு வந்துட்டு என்னடி ஹொரிப்பு இருக்கா இல்லையா? இருக்கேன். அப்படி நீ மாப்பிள்ளை கீழே படுக்க வச்சுருக்க. கீழே படுத்துருந்தாரு அவர் மொதல் அந்த ரூம்குள்ளேயே இருக்காரு. உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைச்சிட்டு போ மொதல் அவர் எழுப்பி பெட்டில் படுக்க சொல்லு, அறிவு கட்டாலே. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு பொறுமையாக இருந்துச்சு பாட்டு. என்னாச்சு மேலே இருந்துச்சு பெட்டில் படுத்துக்கிறீங்களா? சரி அப்படி சொல்லிட்டு அவனை தலைவனை எடுத்து மேலே போட்டு அவனை போய் பெட்டாக படுத்துட்டான். நீங்கள் போனதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு சாரியெல்லாம் கொடுத்து சேஞ்செலாம் பண்ணிவிட்டு நீ ரூமுக்கு போ, மாப்பிள்ளை போய் ஃபஸ்ட்டு எழுப்பி விடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஜேகே வந்து எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பால் வாங்கிட்டு தான் ரூமுக்கு வந்திருப்பீங்க. ஜேகே செம்ம தூக்கத்தில் உட்காந்துருக்கான். அவனுக்கு தூக்கம் சொக்குது, அப்படியே கண்ணில் சொருக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்னங்க பால் குடிங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே கண்ணை மூடிட்டு அந்த பால் குடிச்சிட்டு உங்களம்மா ஓகே அப்படின்றீங்க. ஜேகே அவனை படுத்துட்டா, நீங்களும் படுத்துட்டீங்க, 2 பேரும் நல்லா தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே வந்து உங்கள் அம்மா சீக்கிரமாகவே கதவை தட்டுறாங்க. நீங்களும் எந்திரிச்சிட்டு என்னம்மா இப்போடி ஆள் வரதுக்கு முன்னாடி போய் முதல் குளிச்சுட்டு வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொல்லப்புறத்தில் தான் குளிக்கணும். நீங்கள் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜேகேவே எழுப்பியிருப்பீங்க, சுடுதண்ணெல்லாம் ஆற்றிட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகேவும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவனும் வந்து குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கும். உங்கள் சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தரும் வந்துகிட்டே இருக்காங்க ஜேகே பார்க்க, உங்களே பார்க்கன்னு. வீட்டுக்கு அவ்வளோ பேர் வராங்க. ஜேகேக்கு எந்திரிச்சு வெளியே போகலான்னு நினச்சா கூட போக முடியல போல். ஜேகே எங்கன்னா வந்து எங்கேப்பா போகிறேன் அப்படின்றாங்க. நான் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்கள் கூடயே உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் வராங்க, பேசிகிட்டே இருக்காங்க. 1 வீக் வேறு நீங்கள் இருப்பீங்கன்னு வேறு சொல்லியிருப்பாங்க. ஒரு 2 days ஆகுது. டெய்லி ஆள் வர்றது, உங்கள்கிட்ட பேசுகிறது, இங்கே இருக்கிறது அப்படியே போயிட்டுருக்கு. அது இல்லாமல் விருந்துக்குன்னு வேறு உங்களை கூட்டு போயிடுவாங்க. நீங்களும் ஜேகே ஊரில் வீடு அலையிறத வேறு வேலையாக வச்சுருக்கீங்க. ஒரு நாள் பார்த்தா இந்த தெருவு கூப்பிட்டு போய் இந்த வீட்டில் தான் விருந்து கூப்பிட்டாங்கம்பிங்க, இன்னொரு நாள் பார்த்தா இன்னொரு வீடு கூப்பிட்டு போய் அங்கே கூப்பிட்டாங்க அப்படின்ப்பீங்க. ஜேகே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் எல்லாத்துக்கும் கூட்டு சுற்றிட்டு இருக்கான். ஜேகேக்கு அப்படியே ஊரே சுற்றி காட்டிட்டுருக்கீங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 days ஆச்சு. ஸோ நீங்களும் ஜேகே வந்து நாளைக்கு மார்னிங் வந்து கிளம்புறீங்க. ஆல்ரெடி உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து ரூம்லேருந்து வெளியே வச்சுட்டாங்க. இப்போ நீங்களும் ஜேகே தான் பெட்டில் படுத்துருக்கீங்க, ரொம்ப சைலண்ட்டாக. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னாச்சும் தூங்கலையா? தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு
அப்படின்றா. நீங்களும் போய் ஜேகே ஹக் பண்ணிட்டீங்க. ஸோ ஹக் பண்ணுறது கொஞ்சம் நார்மலாகிடுச்சு உங்கள் 2 பேத்துக்குள்ள. எல்லாரும் 5 டேஸ் அதில் கொஞ்சம் ஹக்லாம் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ ஹக் வந்து கொஞ்சம் நார்மல் தான். ஜேகே ஹக் பண்ணிட்டு நாளைக்கு கிளம்பிடுவோம்ல. ஜேகே உங்கள் ஃபேஸை லிஃப்ட் பண்ணி பார்த்துட்டு, இங்கே பாருவேன், உனக்கு எப்போ உங்கள் அப்பா அம்மா அதுக்கப்புறம் உங்கள் பாட்டி எல்லாரையும் பார்க்கணுன்னு தோணுதோ உடனே என்கிட்ட சொல்லி நான் அடுத்த செகண்ட் கூப்பிட்டு வந்துடுறேன் சரியா? இப்போ வந்துட்டு வீட்டு விட்டு போகிறோன்னு நினச்சலாம் ஃபீல் பண்ணாது. இது உன் வீடு, என்றைக்கா இருந்தாலும் உன் வீடு தான். உனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா நீ உடனே வரலாம் சரியா? அது வந்துட்டு நீ யோசிச்சு தயங்கி இவர்கிட்ட கேட்கலாமா வேணாமா அப்பெல்லாம் செய்ய வேணாம். உனக்கு உங்கள் அம்மா பார்க்கணுன்னு தோணுதா, பாட்டியை பார்க்கணுன்னு தோணுதா, அப்பா பார்க்கணுன்னு தோணுதா, ஜெகனை கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்ட் ஜிக்கு கூப்பிட்டு வந்துடுவேன். ஸோ நீ ஃபீல் மட்டும் தயவு செய்து பண்ணாதடி, கஷ்டமாக இருக்கும். சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜேகேவை ஹக் பண்ணிட்டீங்க. ஜேகே உங்கள் ஃபேஸை லிஃப்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு தான் வேஸ்ட் பண்ணிட்டோம், 5th நைட்டே ஆச்சு யூஸ் பண்ணிக்கலாமா? நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு அப்படின்றீங்க. புரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் நைட் தான் வேஸ்ட்டாக போச்சு, இது 5th நைட்டு தான், இதுவும் வேஸ்ட்டாக தான் போகணுமா? நீங்கள் ஜிக்கு பார்த்துட்டு அப்படியே லைட்டாக திரும்பி படுத்துங்க. ஜிக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு திரும்பி படுத்துட்டு ஜிக்கியோட ஹேண்ட் எடுத்தவங்க ஹிப்பில் வச்சுட்டு, ஃபர்ஸ்ட் நைட்டே நீங்கள் தான் வேஸ்ட் பண்ணீங்க, 5th நைட்டு வரைக்கும் இன்னும் நீங்கள் தான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை முடிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ வெக்கம் வருது. ஒன்ஸ் எல்லாம் திரும்பி படுத்துருக்காங்க. ஜேகேயோட ஃபேஸ் அல்ல பயங்கரமாக வெக்கமாக இருக்குது. ஜேகே அப்படியே உங்களை திருப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பிங்க. அந்த கட்டில் வேலை கிறுக்குன்னு ஒரு சவுண்ட் நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு ஜிக்கி அப்படின்றீங்க. வேஸ்ட் பண்ணலடி, யூஸ் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அது வந்து டெலிகிராம் சேனலில் வரும். ஸோ அங்கே போய் பார்த்துக்கோங்க. அன்கட்டை டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி அங்கே போய் அன்கட் பார்த்துக்கோங்க. ஓகே வாங்க அப்படி இங்கே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. இப்போல்லாம் வந்து உங்கள் அம்மா எழுப்புறதில்ல. அந்த ஃபர்ஸ்ட் டே எழுப்புனதோடு சரி, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வேறு எழுப்புறது இல்லையா? இப்போ மணி வேறு 8 ஆயிடுச்சு. நீங்கள் வெளியே போகணும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. குளிக்க வேறு போகணும்ல, குளிக்கிறது கண்டிப்பாக ஹாலில் போய் போகணும். ஒரு மாதிரி வெக்கமாகவே இருக்குது. நீங்கள் ஜிக்கு பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிக்குங்களை பார்த்துட்டு வெளியே போய் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட் கேஷுவலாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே சாரி கட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த சாரி கட்டிகிட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு போவா ஃபர்ஸ்ட்டு நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வெக்கமாக இருக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு அட போடி, அத்தை மாமா அதுக்கப்புறம் பாட்டி தான் இருப்பாங்க. எப்படியும் மாமா என்னாலும் வெளியே போயிருப்பாங்க, அத்தையும் பாட்டியும் தான் இருப்பாங்க. நீங்கள் ஜேகே உங்களை பார்த்துட்டு போங்க அப்படின்றான். ஐயோ அப்படி சொல்லிட்டு பெட்டை பார்க்குறீங்க. பெட்டுக்கு கந்தர்கோலமாக இருக்குது. பெட்டில் இருக்க வேண்டிய அந்த பெட்ஷீட்லாம் ஆளக்கானாங்க. பெட்ஷீட்டும் இல்லை, தலைவாணியில் ஒன்றுமே இல்லை, அங்கே வெறும் மெத்த மட்டும்தான் இருக்குது. எங்கே அந்த போர்வை? ஜிக்கு உங்களை பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறோம். சிக்கி இன்னைக்கு எங்கே தூக்கி போட்டோன்னு தெரியல, இருடி யோசிக்கிறேன். சிக்கி ஒன்று வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி எறிஞ்சிட்டேன். ஜிக்கு உங்களை பார்த்துட்டு அது இதோட ஃபோர்ஸ் நடந்துச்சு, யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு அடியே அங்கே இருக்குடி அப்படின்னு சொல்லி கையை காட்டுறான். அங்கே பார்த்தா மேலே ஒரு செல்ஃபில் தூக்கி எறிஞ்சிருக்கான். அட பைத்தியக்காரான், அதை எடுத்து தொலை. ஜிக்கி சரின்னு சொல்லிட்டு எடுக்கிறான். 2 பேரும் அதை போட்டு கஷ்டப்பட்டு விரிச்சிட்ருக்கீங்க. அது வேறு கொஞ்சம் கிங் சைஸ் பெட்டு. ஸோ 2 பேரும் ஆளுக்கு ஒரு சைடு விரிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக விரிச்சிட்டிங்க. தலைவாணி 2 காட்டில் கடியில் கிடக்குறீங்க. ஜிக்கி பார்த்துட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு 2 தலைவாணி எடுத்து மேலே வச்சுட்ருக்கீங்க. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு அட நீ போடி நான் பண்ணிச்சுக்க, அட அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்க. எல்லாம் கலைஞ்சு இருக்குங்க. ஜேகே பார்த்துட்டு ஐயோ அப்படின்றீங்க. ஜிக்கி பார்த்து அட போடி சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான். அட பாவே எப்படி சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா உங்கள் அம்மா வந்துட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாங்க. ஏன்னா நைட்டு நல்லா சவுண்ட் கேட்டுருக்கும் போல. உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணுறது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. உங்கள் பாட்டி வந்துட்டு சந்தோஷமாக இருந்தால் சரி, நீங்கள் வெளியே வந்து அடுத்த செகண்ட் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஐயோ இந்த கிளவி வேறு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஓடிட்டீங்க. ஜேகே சிரிச்சிட்டே வெளியே வந்துட்டு அப்படி சொல்லி அவனுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. அத்தனை கூப்பிடவே தயக்கமாக இருக்குது. டெய்லியும் அத்தனை கூப்பிடுவான், காஃபி கேட்பான், நார்மலாக பேசுவான். அத்தனை கூப்பிடவே தயக்கமாக இருக்குது. மாப்பிள்ள இந்த காஃபி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அந்த காஃபியை வாங்கிக்கிட்டான். ஜேகே அப்படியே காஃபி குடிச்சிட்டே வெளியே வர நீங்கள் கரெக்டாக குளிச்சுட்டு வரீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அழகாக இருக்கடி போயா, நீ நேற்று சொன்னது தான் ஆத்தாடி என்னால் முடியலடா, குளிக்கிறவங்கட்டி காலெலாம் வலிக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு சொல்லியிருந்தா அவளை ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல அப்படி சொல்லி ஜேகே பார்க்குறீங்க. சரி விடு நம்ம வீட்டில் டெய்லியும் குளிக்கிறப்ப நானே ஹெல்ப் பண்ணுறேன். போயா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையில் இருக்க காஃபி நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. ஜேகே சிரிச்சிட்டே வந்து குளிக்க போயிருப்பான். வாங்கி டவல் மட்டும் எடுத்து வந்துடு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஜேகேயோட ட்ரெஸ் எடுத்து வந்து ஜேகே கொடுக்குறீங்க. ஜேகே அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வியர் பண்ணிட்டு வந்திருப்பான். ஜேகே உங்களை பார்த்துட்டு காஃபி குளிச்சிட்டேன், சரி இருங்க அம்மாட்ட போய் காஃபி என்ட்ரு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உள்ளே வரான். உங்கள் அம்மா 2 பேத்துக்கு ஒரு காஃபி நீட்டுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு நான் குடிச்சிட்டேம்மா சரிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க மாப்பிள்ள தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த காஃபி வாங்கி குடிச்சிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் வராங்க. நீங்கள் கிளம்புறீங்கன்னு சொல்லவும் எல்லோரும் உங்களை பார்த்துட்டீங்க. பாருவேன் புது ஊர் புது இடம், ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, எல்லாட்டையும் மரியாதை நடந்துக்கோ, அத்தை என்ன சொன்னாலும் கேள்வி சரியா? சரி அப்படின்றீங்க. தயவு செய்து அவங்க சொல்கிறப்ப என்னால் முடியாது இப்போ செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா?
அத்தை என்ன சொன்னாலும் செஞ்சு நடந்துக்கோ, உன் வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் கேட்டு நடந்துக்கோடி. இல்லைங்க மாட்டேங்க, அந்த வேக்கையானாலும் பேசக்கூடாது சரியா? சரி சித்தி அதெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிங்க சித்தி பார்த்துட்டு. சரி பேசாமல் இருந்தால் சந்தோஷம். அப்புறம் அந்த வீட்டில் மூத்த மருமக ஆல்ரெடி இருக்குது தானே? ஆமாம், ஜிகப்பண்ணோட ஒய்ஃப். ஆ அவங்க என்ன சொன்னாலும் கொஞ்சம் கேட்டு நடந்துக்கோடி. முடிஞ்ச அளவுக்கு மூத்த மருமகளை பகச்சிக்காத, அவளை தான் சொல்லுவேன். அம்மா அவங்க ரொம்ப நல்ல கேரக்டருமா. ஐயோ இவ வேற இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காளே. இங்கே பாருடி, அதெல்லாம் நம்ப முடியாது, நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. அடிச்சுட்டு உங்கள் அம்மா பார்க்குறேன். உங்கள் அம்மா பார்த்துட்டு எனக்கு தெரியாதுப்பா, நீயாச்சும் உங்கள் பெரியம்மா வச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உங்கள் பெரியம்மாவே நீங்கள் அம்மனை கூப்பிடுவீங்க, அவங்க தான் எப்படி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன்லாம் இப்படி தப்பு தப்பாக அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் பேசியிருக்கீங்களா, அதனால் அவங்க கேரக்டரும் அப்படி கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். பட் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த மருமகனா அப்படித்தான், அவங்க ஒரு மாதிரி தான் கெத்தாக தான் இருப்பாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. நீ 2வது இடம் தான் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் நீ மூத்த இடத்த பிடிச்சிடும். அப்படி இப்படின்னு உங்களுக்கு தப்பான அட்வைஸாக போயிட்டுருக்கு. நீங்கள் இவங்க ஏன் இப்படி கேவலமாக அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வைஸில் உட்காந்துருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜேகே வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க. ஜேகப் தான் வந்திருக்கான். ஸோ கூட்டு போக வந்து ஜேகப்போட ஒய்ஃப் 2 பேரும் வந்திருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு கிளம்புறாங்க. இப்போ காரில் தான் ஜேகப் வந்து கார் எடுக்க போகிறோம். ஜேகப்போட ஒய்ஃப் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. நீங்களும் ஜேகே பின்னாடி உட்காரணும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கண்ணே கலங்குது. ஏன்னா பிள்ளையை ரொம்ப தூரம் கழிச்சு கொடுக்குறோம்ல, பார்க்கணுன்னு நினச்சாலே ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லோரும் கண்ணு கலங்கி உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு, நான் அடிக்கடி வருவேன், யாரும் கஷ்டப்படாதுங்க பாட்டி, கண்டிப்பாக நான் அடிக்கடி வருவேன் சரியா? சரிடி, ஆனால் நீ விட்டுட்டு போறீல அப்படின்னு சொல்லும்போது என் கண்ணு கலங்குது. ஜேகே வந்துட்டு நான் அவளை அடிக்கடி கூப்பிட்டு வருவேன், நீங்கள் ஃபீல்லாம் பண்ணாதீங்க பாட்டி. ப்ராமிஸ் பண்ணி போகிறேன்டி, கூட்டு வராமல் இருந்தால் அவளை தான் பார்த்துக்கா, அங்கே வந்து அடிப்பேன், கண்டிப்பாக கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து எங்கள் பாட்டிக்கெலாம் ப்ராமிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து காரில் போயிட்டுருக்கீங்க. நீங்களும் ஜேகே வந்து ஹேண்ட் ஹெல்ப் பண்ணிட்டு உட்காந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. ஜேகப்போட டக்குன்னு திரும்பிட்டு என்ன வாயின் ரொம்ப சைலண்ட்டாக இருக்க. ஐயோ அண்ணி அப்படிலாம் இல்லை. நான் கூட பிள்ளை நிறையா பேசணும்னு நினச்சேன். பிள்ளை கல்யாணம் ஆனே சைலண்ட் ஆயிடுச்சேன். ஆஹா இப்போ தானே பார்க்குறீங்க, வீட்டில் வந்து பாருங்கள் அதெல்லாம் நிறைய பேசுவேன். அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஜேகப்பும் பேச ஆரம்பிக்கிறான். அப்படியே 4 பேரும் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க 4 பேருக்கு ஆல்ரெடி நல்ல ஒரு வேவ் லென்த் நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ 4 பேர் செம்மையாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக அவங்க 2 பேர்த்த பேசுகிறது புதுசாக பேசுகிற மாதிரி இல்லை, நார்மலாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு வழியாக வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனோடனே உங்கள் அத்தை வந்து ஆராத்தி எடுத்திருப்பாங்க. உங்கள் அத்தைக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்பாடி ஒரு வழியாக ஒரு வாரம் கழிச்சு பையில கூப்பிட்டு வந்துட்டாலே, ஒரு வாரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க ஜிக்கி பார்த்துட்டு ஜிக்கி எப்படி இருக்க அம்மா, நான் நல்லா இருக்குமா உள்ள அவன் முடிச்சுட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு வரான். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இந்த வீடு பார்த்தா அவ்வளோ பெரிய வீடு. நீங்கள் மேரேஜ் அன்னைக்கு கூட வந்துட்டு வீட்டை பார்க்கலாம், மண்டபத்துலேயே வச்சுருப்பாங்க. ஸோ மண்டபத்துலேருந்து கோயில் போயிட்டு தாலி கட்டிட்டு திருப்பி மண்டபத்துக்கு போயிட்டு திருப்பி நேரம் உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜேகே வீட்டுக்கு வரவே இல்லை, இப்போ தான் ஜேகே வீட்டுக்கு வரீங்க. உங்கள் அத்தை வந்தனே என் வாமா விளக்கு போடுமா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் விளக்கு போட்டு வந்து பார்க்குறீங்க. அவ்வளோ பெரிய வீடில் ஜேகே உங்களை பார்த்துட்டு வா நம்ம ரூமுக்கு போகலாம். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேயோட ரூமுக்கு போகிறீங்க. அது அவ்வளோ பெரிய ரூமு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ரூம் உங்கள் ரூமா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஹெட் ஷேக் பண்ணுறான். இவ்வளோ பெரிய ரூம் வச்சுக்கிட்டா நீங்கள் வந்து என் கூட என் ரூமில் இருந்தீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்களை வந்து பேக்கப் பண்ணிட்டு என் பொண்டாட்டி கூட என் பொண்டாட்டி ரூமில் தான் இருக்க முடியும், அப்புறம் எங்கே இருக்க முடியும்? எப்படிங்க இவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்ந்துட்டு வந்து என்னையே கல்யாணம் பண்ணிங்க? ஜேகே உங்களை பார்த்துட்டு லொல்லடி உனக்கு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணிடுச்சு. ஜேகே உங்களை பார்த்துட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் சரியா? ஒன்று பிடிச்சிருக்கு, அத்தையும் பிடிச்சிருக்கு, மாமா பிடிச்சிருக்கு, பாட்டியை பிடிச்சிருக்கு, பத்தலையா? அந்த வீடை எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்சிருக்குண்டி. ஏன்னா அது நம்மளோட ஃபர்ஸ்ட் அழகான மெமரிஸ் கொடுத்த வீடு. ஸோ எனக்கு அந்த வீட்டையும் ரொம்ப பிடிக்கும். ஜிகி எதை பேசுகிறீங்க? ஜிகி உங்களை பார்த்துட்டு ட்ரூத்தை சொன்னேன், நல்ல ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கணத்துலேயே விளையாட்டு கிடைக்கிறீங்க. ஜேகே சிரிச்சிட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கான். நல்லா வரலாமா நீ வாங்க அடிச்சுட்டு டக்குன்னு 2 பேர் நவந்துட்டீங்க. அவங்க சிரிச்சிட்டு சாரி இதை அத்தை கொடுக்க சொன்னாங்க அதுக்கு தான் வந்தேன். சரி இப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. 2 பேத்துக்கு ஜூஸ் கொடுத்துட்ருக்காங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜூஸ் வாங்குறீங்க. அவங்களும் ஜூஸ் கொடுத்துட்டு அவங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகேவும் ஜேகப்பும் சேர்ந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேர் பேசிகிட்டே பார்க்கும்போது அண்ணா அதை அங்கே வைக்கலாம், சரி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கான். ஜேகே தான் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா. போடி இங்கே தான் வைப்பேன் அப்படின்றான். பிக்க போகிறேன் ஜேகே போடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு உங்களுக்கு கொஞ்சம் ரொல்லாலாம் ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி நைட் 2 பேரும் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜேகே எப்பவும் போல் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கான். நீங்கள் வந்துட்டு கீழே போகிறீங்க. அங்கே பார்த்தா அங்கே ஜேகப்போட ஒய்ஃப் வந்து சும்மா வெளியே தான் உட்காந்துருக்காங்க. அக்கா சமைக்க போலியா? வாயின் உட்காரு, சமைக்கலாம் நம்ம போகக்கூடாது. ஏன் அப்படி சொல்லிட்டு அவங்க பார்க்குறீங்க. அதாவது நம்ம வீட்டில் வேலை செய்ய எப்போவுமே ஆள் வருவாங்க, குக் பண்ணலாம்.
அவங்க குக் பண்ணுவாங்க, அத்தை கூட நின்று கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம 2 பேத்துக்கும் டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, புருஷனை பார்த்துக்குறது இது மட்டும் தாண்டி வேலை. அப்புறம் பிள்ளைய பார்த்தா அதை ஒன்று பார்த்துக்கணும். இவ்வளோ தான் நம்ம வேலையே இங்கே. ஓ! அப்படி சொல்லி நீங்க பார்க்குறீங்க. அடுத்தது அழகா ஹெட் ஷேக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சமைச்சிட்டு வந்து எடுத்து வந்துருப்பாங்க. நீங்களும் ஜேகே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அத்தையும் உங்கள் மாமாவும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாருமே அதாவது ஃபேமிலியாக ஜேகப்போட ஒய்ஃப். ஸோ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட்க்கு அவங்க தான் சர்வ் பண்ணுறாங்க. அது வந்துட்டு அவங்கவுங்க உரிமை அப்படிங்கிற மாதிரி உங்கள் அத்தை விட்டுறாங்க. அவள் புருஷனுக்கு அவள் வைக்கிறா. அவ்வளோதான், இதில் நான் தலையிட மாட்டேன், நான் என் பிள்ளைக்கு வைக்கிறேன், நான் போக மாட்டேன், என் பிள்ளைங்க நீங்கள் தான் சோறு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் தான் ஜேகேக்கு எவ்வளோ வேணும் என்ன எதெல்லாம் பார்த்து பார்த்து வச்சுட்ருக்கீங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் ஜேகேவும் ஆளுக்கு ஒரு ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஜேகே வந்து கிளம்புறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இப்போ வந்துட்டு போகிறாரோ அப்படிங்கிற ஃபீல் வருது. ஏன்னா 1 வீக் உங்கள் கூடயே இருந்துட்டான். ஸோ இத்தனை நாள் ஃபோன் பேசிகிட்டே இருந்தான். அவன் இப்போ கிளம்புறான். நம்ம இங்கே தனியாக இருப்போமோ, அதாவது அண்ணி இருக்காங்க, அத்தை இருக்காங்க, எல்லாம் ஓகே. அவர் இருக்க மாட்டாரோ அப்படின்னு தோணுது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அது ஜேகே உங்களை பார்த்துட்டு ஆஃபீஸ் போய்ட்டு கால் பண்ணுறேன். சரி இப்படி சொல்லிட்டு அழகாக ஹெட் ஷேக் பண்ணுறீங்க. ஜேகேவும் கிளம்பி போயிட்டான். ஸோ ஜேகேக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தோணுது. உங்களுக்கு எப்படி கால் பண்ணுறதுங்கன்னு தோணுது. ஏன்னா உங்ககிட்ட மொபைல் கிடையாது. ஆல்ரெடி உங்கள் வீட்டில் நீங்கள் அந்த மொபைல் வச்சு, அதாவது இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த வச்சு தான் பேசியிருப்பீங்க. ஸோ பேசிட்டான். இப்போ எப்படி கால் பண்ண முடியும்? நீங்களும் சரிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஆமாம், நம்மக்கிட்ட ஃபோனே இல்லையே, நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தோணுது. ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எதுவும் சொல்ல முடியல, அச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் ஜேகோட ஒய்ஃப்ட்ட கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் வாங்கி கால் பண்ணியிருப்பீங்க. ஏங்க அப்பா நீ கால் பண்ணிட்டியா? நான் நீ தான் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். சரி சொல்லு. எனக்கு வேறு காலையிலேருந்து படப்படன்னு இருக்குடி. ஏன்? ஷோ வேணும்ட்டு ஃபோனே இல்லை, நான் பாட்டுக்குன்ட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீ என்ன பண்ணுறியோ எது பண்ணுறியோ ஒன்றும் புரியாமல் எனக்கு அப்படி இருக்குது. இல்லை நார்மலாக தான் இருக்கேன். அண்ணியும் நானும் சேர்ந்து தான் ஃபோன் பார்த்துட்ருக்கோம். ஓ சரி எப்படி சொல்லிட்டு ஜேகே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நீங்களும் 10 நிமிஷம் பேசிட்டு சரி நான் அண்ணிகிட்ட ஃபோன் கொடுக்குறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபோன் வைக்க போகிறான். அவங்க அவங்கள பார்த்துட்டு ஏய் பேசுடி. இல்லை அண்ணி நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் கொடுத்துட்டு போயிட்டீங்க. ஈவினிங்காக ஜேகே தான் ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்கு வரான். ஸோ ஜேகே வீட்டுக்கு வந்துட்டு உங்களை பார்த்துட்டு ஓகே தானே? ஓகே தான், எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல? அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே ரூம்லேயே உட்காந்துருக்கேன். அண்ணி ரூமில் தான் இருக்காங்க, அத்தையும் ரூமுக்குள்ளே தான் இருக்காங்க. நான் மட்டும் போய் ஹாலில் உட்காந்து என்னங்க பண்ண முடியும்? அதோ அந்த ரூமில் உட்காந்துருக்கேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு அவங்க ரூம்லலாம் டிவி இருக்குடி, ஃபோன் இருக்கிறதுனால பார்த்துட்டு இருப்பாங்க. நீ ஹாலில் இருக்க டிவியை பார்த்துட்டு இருந்திருக்கலாம்ல. இல்லை பரவாயில்ல, ஹாலில் யாருமே உட்காரலையா, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் அந்த ரூம்லேயே உட்காந்துட்டேன். என்ன வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வருதுன்னு வெளியே போகிறான். அவன் வெளியே போகும்போது யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ தானே போனார் அப்படின்னு சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணா வெளியே பார்த்தா டிவியோடு வந்து நின்றுட்டுருக்காங்க. அது மேம் இந்த ரூமில் தான் டிவி செட் பண்ணணும். ஜேகே அங்கேருந்து ஆமான்னு சொல்லு அப்படின்றா. நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க உள்ளே போய் டிவி செட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஜேகே போயிட்டு டிவி வாங்கினீங்களா? இப்போயும் எதுக்கு அதான் கீழே இருக்கல, நான் வேணா போய் பார்த்துருப்பேன்ல. எங்கே பாரு உனக்கு போர் அடிக்கல அதுக்காக தான். ஐயோ ஏங்க இப்படி கல்யாணம் ஆகி வந்து ஃபர்ஸ்ட் நாளே பிளான் டிவிலாம் வாங்கி கொடுத்தா, பொண்டாட்டி புருஷன் கையில் போட்டு ஃபர்ஸ்ட் நாளே இதெல்லாம் வாங்கிட்டான்னு சொல்லுவாங்க. ஏங்க இப்படி பண்ணிச்சிங்க? இது ஒன்றும் கிராமம் கிடையாது, நீங்கள்லாம் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஐயோ அத்தை சொல்லுவாங்க. எங்கள் அம்மாலாம் சொல்ல மாட்டாங்க. எங்கள் அம்மா தான் சொன்னதே, காலையிலேருந்து அவள் தனியாக இருந்தாடா, அவளுக்குன்னு ஏதாவது செஞ்சு வச்சியா, ஏதாவது செஞ்சுட்டு போனியா, உன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கிளம்பி போயிட்டு நீங்கள் அம்மா தாண்டி திட்டினாங்க, அதனால தாண்டி டிவி வாங்கி கொடுத்தாங்க. சரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் நைட்டு சாப்பிட வந்தாச்சு. உங்கள் அத்தை ஜேகே பார்த்துட்டு அவளுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தியா இல்லையா? ஜேகே உங்கள் அம்மா பார்த்துட்டு ஆர்டர் போட்டிருக்கேம்மா, நான் போய் கடையில் பார்த்தேன், நான் பார்த்த மாடல் இல்லை, சரின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்கேன், நாளைக்கு தான்மா வரும். ஆமாம் போ, என்ன தான் நினச்சிட்டு இருக்க ஜேகே நீ? என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிமிஷம் முழிக்கிறான். ஆமாம் இப்போ பிள்ளை அப்படி தனியாக விட்டுட்டு நீ உன் பாஸ்ட்டு ஓடிட்ட. ஒழுங்காக நாளைக்கு ஃபோன் வரட்டும், ஃபோன்லாம் என்ன எப்படி பண்ணுறதுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி ஆஃபீஸ் போ. ஓகே அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் பார்த்துட்டு இல்லை தான் அது இல்லை முதல்ல உனக்கு சொல்லி தரணும்ல, பாரு எப்படி இருக்கானுவேன், பொறுப்பே இல்லாமல் இருக்கான், இல்லை அவங்க அப்பாவை சொல்லணும், அவங்க அப்பனை மாதிரியே இருக்கான், என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அவர் அதுக்கப்புறம் சரி எதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக உட்காந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே வந்து நாளைக்கு அடுத்த நாளே ஃபோன் வாங்கிட்டு வந்துட்டான். அந்த டச் ஃபோன். ஸோ உங்களுக்கு சொல்லி எல்லாம் தந்துட்டுருக்கான். நீங்கள் எல்லாம் எல்லாமே கற்றுக்குறீங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் ஆகிடுச்சு, நீங்கள் அந்த ஃபோன் ஓரளவுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெரியுது. ஸோ எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நான் ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுறேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு அம்மாவையா அப்பாவையா பாட்டியுமா ஊருக்கு போகலாமா, ஒரு விஷயம்னால சொன்னேன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். எங்கள் வீட்டில் ஒரு ஃபோன் இருக்குல்ல, அதை நான் மிஸ் பண்ணுறேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு அதையா, அதே டச் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, என்ன இருந்தாலும் அதில் பேசுகிற ஒரு சுகம் வருமா, அது எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா, இதில் பேசுகிறப்ப அந்த ஃபீல் இருக்குதான், ஆனால் இதை வச்சு பழகிக்கும். சரி அப்படி சொல்லிட்டு
நீங்களே விட்டுட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஜேகே வந்து ஆஃபீஸ் போய்ட்டு அவங்கள்ட்ட கால் பண்ணி பேசிகிட்டே இருக்கான். எப்பவும் போல தான் பேசிகிட்டே இருக்கான். நீங்களும் வந்துட்டு பேசிட்டே கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு தூக்கம் வருது, நான் ஃபோன் வச்சுட்டு தூங்குறேன் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. ஓகே வச்சுட்டு தூங்கு அப்படின்றப்பா ஃபோன் வச்சுருப்பீங்க, டிவி பார்த்துருப்பீங்க, உங்கள் அம்மா கால் பண்ணி பேச, உங்கள் பாட்டிகிட்ட பேசுன்னு சொல்லிட்டு அப்படியே அன்றைக்கி டே போயிருக்கோம். ஜேகே சில நேரம் கால் பண்ணால் பிஸின்னு வரும். என்னடின்னு கேட்டால் பாட்டிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்டயே பேசிகிட்டு இருந்தா, இப்போ என்னென்னா இவங்கள்ட்ட பேசுகிறேன் அவங்கள்ட்ட பேசுகிறேன்னு என் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாளே அப்படி வேறு இருக்குது ஜேகேக்கு. ஏன்னா செகண்ட் கால் வந்தால் வேறு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் பாட்டுக்கு பேசி முடிச்சுட்டு கால் பண்ணி கட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் அவன் கால் பண்ணி நான் கால் பண்ணேன்டின்னு சொன்னாங்க. ஓ பண்ணியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஒரு 1 வீக் ஆச்சு. இன்றைக்கி வந்து ஜேகே வந்து ஒரு சண்டே போல் அவன் வந்து குடுக்குன்னு ரூமுக்கு ஓடுறான். உங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் கீழே உட்காந்து எல்லாட்டி பேசிட்டு இருந்தமே கிழக்கு ரூமுக்கு ஓடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ரூமுக்கு வந்து பார்த்தா நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க ஃபோனை மிஸ் பண்ணுறேன்னு. அதே மாதிரி ஃபோன் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சிட்டான். இது எதுக்கு? ஆனால் டச் ஃபோன் இருக்குல்ல, நீ தானே சொன்ன இதை மிஸ் பண்ணுறேன், அதுக்கு தான். ஐயோ ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகேவை ஹக் பண்ணிட்டு உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சொல்லவே முடியல. ஒரு இனி புரியா ஒரு சந்தோஷம். நமக்காக அவங்க வந்து டக்கு டக்குன்னு நம்ம சொல்கிறக்காட்டி புரிஞ்சு பண்ணுறப்போ ஒரு சந்தோஷம் வரல, அந்த சந்தோஷம் வருது. அவனை ஹக் பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜேகே உங்களை பார்த்துட்டு. ஹாப்பியாக நினச்சிட்டு அழகாக சிரிக்கீங்க ஜேகே உங்களை பார்த்துட்டு. அப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன் வேணாமா? நீ ஹாப்பியாக இருக்கணும்னா நைட்டு வரணுமே. ஜேகே உங்களை பார்த்துட்டு பகலில் கூட ஹாப்பியாக இருக்கலாமே. ஜேகே பிச்சு பொண்ணுட்டி ஜேகே பிச்சிட வேண்டாம். ஜேகே பட் பொண்டாட்டி முன்னாடியே வந்துட்டுருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி மார்னிங்லேயே ஹாப்பியாக ஒரு சைட்டு முடிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. டெய்லியும் உங்கள் வீட்டில் வந்து கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாமே போயிட்டுருக்கு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே என்னம்மா அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். அவன் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். அம்மா வீட்டுக்கு போகலாமா? டெய்லியும் அம்மாட்ட பேசுகிறேன், அப்பாட்ட பாட்டிகிட்ட எல்லாட்டே பேசிட்டு தான் இருக்கேன். பட் பார்க்கணும் போல இருக்கு. போகலாம், நாளைக்கு போகலாமா? போகலாண்டி அப்படின்றான். ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்களும் ஜேகே கிளம்புறீங்க. உங்கள் அத்தைகிட்ட நான் ஈவினிங்காகவே கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறீங்க. உங்கள் அத்தை இல்லைம்மா பரவாயில்ல நம்ம போய் தங்கிட்டே போமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி 2 நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூட்டிட்டு கிளம்புறீங்க. இன்றைக்கி வந்து நீங்களும் ஜேகே மட்டும் தான் போயிட்டுருக்கீங்க. ஜேகே வந்து கார் ஓட்டிகிட்ருக்கா, நீங்கள் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. அங்கே நிறைய பூ பூத்துருக்கு. ஜேகே உங்களை பார்த்துட்டு நிறைய பூ பூத்துருக்கலா? ஆமாம், சீசன் அப்போலாம் நிறைய ஃப்ளவர் பூத்துரும், இப்படி தான் இருக்கும். ரோடு இன்னும் ஊருக்குள்ளே போக செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜேகே வந்துட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும் போதே பார்த்தா ஒரு சைடு பார்த்தா வாய்க்கால் போயிட்டுருக்கு, இன்னொரு சைடு பார்த்தா ஃபுல்லாக பூச்செடியாக இருக்குது. அவ்வளோ பூ இருக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு செம்மையாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்திட்டான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகேவை இறங்கி அந்த இடத்துக்கிட்ட போகிறீங்க. அந்த தண்ணியை பார்த்தோன்னே ஜேகேக்கு வந்து போய் காலில் நிற்கிற போல இருக்குது. நான் போய் காலில் நிற்கவா? அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு வா. ஜேகே நான் வரலடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே உங்களே சேர்த்து எழுத போயிடா. இப்போ 2 பேரும் சேர்த்து தண்ணிக்குள்ள செம்ம ஆட்டம். 2 பேரும் விழுந்து பயங்கரமாக ஆடிட்டுருக்கீங்க. இப்போ ஃபைனல் நீங்கள் ஜேகே மேலே இருக்கீங்க. ஜேகே அப்படி உங்களை டைட்டாக பிடிக்கிறான். ஜேகே இது வெளியே இருக்கும், விடுடா அப்படியே பொறுக்கி விடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தட்டிட்டு எழுந்திருக்கிறீங்க. ஜேகே சிரிச்சிட்டே உங்களை பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் பயங்கரமாக விளையாண்டு கார்கிட்ட வந்துட்டீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இப்படியே ஈரத்தோட காரில் ஏறுறதா? ஆமாம் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். ஜேகே நோ சான்ஸ், ஈரத்தோட காரில் எப்பட்றா? அட ஏறிடி அப்படின்றான். இப்போடா இதில் எப்பட்றா ஏற முடியும்? கார் நனைஞ்சு போயிடும். அட வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்கள் காருக்குள்ளே ஏற்றுட்டான். அட பாவி கார் நனையுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கிட்ட தண்ணி சொட்டு தண்ணி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஜேகே வந்து அந்த சைட் போகிறான். ஜேகே எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது ஜேகே அங்கே போய் இருக்க ரோஸ்லாம் பறிச்சிட்டு இருக்கான். ஹாய் இவனை வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துருக்கேன். ரோஸ்லாம் பறிச்சிட்டு வந்து உங்கள் சைடு இருக்க டோர் ஓப்பன் பண்ணுறான். என்ன பண்ணுற அப்படின்னு ஜேகே வந்து அழகாக ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி முட்டி போட்டு லவ் யூ டி பொண்டாட்டி, லவ் யூ புருஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை வாங்குறீங்க. எனக்கு உன்னை எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். என் லைஃப்பில் எனக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஒன்று தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு லவ் யூ. என் லைஃப்பில் நீங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். எனக்கு எங்கள் அம்மா பிடிக்கும், அம்மா அப்பா பிடிக்கும், பாட்டி பிடிக்கும், அப்பா பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். கண்ணு கலங்குது ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை துடைக்கிறான். ஆனால் எல்லோரை விட எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. இவ்வளோ நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் உன் கூட இருக்கும்போது அது ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு செகண்டும் எனக்காகன்னு சொல்லி நீ பார்த்து நிறைய விஷயம் பண்ணுற. எனக்காகன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே ஜேகே பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே வந்து டிரைவர் சீட்டில் உட்காரான். 2 பேத்துக்கு ஒருத்தர் பார்க்கும்போது லைட்டாக ஒரு ஷையான ஸ்மைல். அந்த பூவை அப்படியே கையில் வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோன்னு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னது இது கையில் பூ? உன் மாப்பிள்ளை எனக்காக கொடுத்தது. அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறாங்க. உங்கள் அப்பாவும் ஜேகே வந்து வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. எதுக்குடி அப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டி கேட்குறாங்க. அதுவா அதை அவர் எனக்கு காதலிக்கிறேன்னு சொல்லி இதை வச்சு தான் சொன்னார் பாட்டி.
அப்படியே அப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டிக்கு அதை கேட்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. என்ன நீ காதலிக்கிறேன்னு சொல்லிட்டியா? சொல்லாமல் எப்படி? அதெல்லாம் சொல்லிட்டேன். நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன நடக்கட்டும்? சரி, இந்த நடக்கிறதுல நடக்கட்டும் இருக்கட்டும். எப்படி ஓம் பிள்ளை நடக்கும்? நீங்கள் பாட்டி பார்த்துட்டு பாட்டி அப்படின்றீங்க. கரெக்டாக ஜேக்கு உள்ளே வந்திருப்பான். ஒரு வருஷத்தில் நடந்துருமா பாட்டி? என்னடா ஒரு வருஷம்னு சொல்கிற பேராண்டி, 10 மாதம் நடக்காதா? நீங்கள் பாட்டி பார்த்துட்டு பாட்டி என்ன பேசுகிறேன்? ஆல்ரெடி 1 மாதம் ஆச்சு. நான் இந்நேரம் சரி ஏதாவது சொல்ல வந்திருப்பீங்கன்னு நினச்சி வரேன்னு சொல்லுவோம். நீ உங்கள் பாட்டி பார்த்துட்டு என்ன அட போடி, இந்த இவ தான் மக்கா இருக்கா, என்ன இவளால் தான், இல்லைனா இந்நேரம் என் பேராண்டி இடுப்பெல்லாம் நடந்திருக்கும். நடக்க 1 மாதத்துல உனக்கு போயெல்லாம் நடக்குமா? குத்துட்டேனா அப்படின்றீங்க. ஜேகே அதை கேட்டு செம்மையாக சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அங்கேயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பீங்க. ஜேகேக்குங்க பாட்டிக்கும் தான் செம்மையாக இருக்கும். 2 பேர் சேர்ந்து உங்களை கலாய்ப்பாங்க. நீங்கள் அடே பாவீங்க நான் கம்மனி இருங்கடா அப்படின்னு சொன்னாலும் ஜேகே உங்கள் பாட்டி பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்கள் பாட்டி இப்போ ஃபுல்லாக ஜேகே சைடு தான். என்ன பேசினாலும் ஜேகேக்கு தான் சப்போர்ட்டு. நீங்கள் சில நேரம் கேட்பீங்க, நீ ஏன் பாட்டியா அவன் பாட்டியா? நான் என் பேரனுக்கு தான் பாட்டி. அடங்கொய்யா எனக்கு குத்துறான கிளவி அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு வேற போவீங்க. உங்கள் பாட்டி சிரிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ இல்லாமல் இந்த வீடே நல்லா இல்லை. ஜேக்கு பார்த்துட்டு அப்படியா? ஆமாண்டா, என்னதான் இருந்தாலும் ஃபோனில் பேசிகிட்டே இருக்காப்பா. அதோட நம்ம வீட்டில் இருக்க மாதிரி ஆகுமா? அது வேற ஒரு சைடு கஷ்டமாக இருக்குது. சரி விடு, நீ டக்குன்னு வேலையை பார்த்துட்டு ஒரு 7ஆம் மாதம் கொண்டு வந்து விடு. என்ன வேலையை அப்படின்னு சொல்லி ஜேக்கு பார்க்கலாம். நீங்கள் பாட்டி அப்படின்றீங்க. ஜேக்கு வந்துட்டு என்னடி சொல்லுங்க, சீக்கிரமாக வந்து ப்ராசஸ் பண்ணுவீங்களா? 7ஆம் மாதத்தில் வந்துட்டு கொண்டு வந்து விட்டுருவீங்களா மாதமாக இருக்கான்னு சொல்லி. ஓஹோ, அந்த வளைகா போட்டுட்டு. ஆமாம், ஜேகே அதை கிட்ட சிரிக்காத ஜேகே எங்கள் பாட்டியை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஸோ அப்படியே பார்த்தா உங்கள் பாட்டி சொன்ன மாதிரி தான் அவங்ககிட்ட 7ஆம் மாதம் உங்களுக்கு வளைகா போய் போடுறாங்க. உங்கள் பாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆத்தாடி சொன்ன மாதிரி பணிச்சிருச்சு. என் பேத்தின்னு ஒரு 6 மாதத்துக்கு இங்கே தான் இருப்பா. ஜேகே டக்குன்னு திருப்பி பார்த்துரு. 6 மாதமா? ஆமாம், டெலிவரினா அப்படி தான். இதெல்லாம் நல்லா இருக்காடி. இந்த பிளேட்டுக்கு எனக்கு என்ன நல்லா தான் இருக்குது. எல்லாம் போய் எங்கள் அப்பா அங்கே தான் வாங்கிட்டு வந்தா. ஜேகே உங்களை பார்த்துட்டு நான் கிட்ட சொல்கிறேன், நீ தான் சொல்கிறேன். எடுத்து வாங்க. ஜேகே உங்கள் பாட்டி உங்கள் அம்மாலாம் சேர்ந்தா நாளைக்கு தட்டு வைக்கிறதுக்கெலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் மலைஹாப்பு. ஸோ ஜேகே வீட்டிலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ உங்கள் கிராமத்தில் வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க, அவ்வளோ பேர். ஜேகப்போட ஒய்ஃப் அதை பார்த்துட்டு அப்படியே ஜேகப்போ பார்க்குறாங்க. ஜேகப் பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஹாப்பியாக இருந்துட்டு அப்புறம் குழந்தை பெற்றுக்கலாமா? ஜேகப் என்னமோ இப்படி இருக்கோம். அதுக்கு நம்ம லவ் மேரேஜ் தான். குழந்தை வேணாம் இப்போ தான் சேஃப்டி யூஸ் பண்ணி. எனக்கும் அந்த மாதிரி உட்காரணுன்னு ஆசையாக இருக்குது. எனக்கு தான் ஆசையே இல்லை பிள்ளை. பொண்டாட்டி சரி விட, இன்னொரு 5 மாதம் வெயிட் பண்ணு, உனக்கு போட்டுறான். அப்படி போடுற மாதிரி தான். எப்போ பார்த்தாலும் சேஃப்டி யூஸ் பண்ணிட்டோம். ஜேகப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜேகப் வந்துட்டு இப்போதைக்கு குழந்தை வேணாண்டி ஜாலியாக இருக்கலாண்டின்னு சொல்லியிருப்பான். அது வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். பட் இவன் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான். இப்போ போட்டுக்கிட்டு வந்துட்டு அவன் ஓகேன்னு சொல்ல வச்சுட்டாங்க. என்ன சைடு பார்த்தா உங்களுக்கு எல்லாம் வளையல் போட்டுட்ருக்காங்க. ஃபைனலாக ஒரு 4 வளையல் இருக்குது. உங்கள் அம்மா வந்து ஒருத்தர் கூப்பிட்டு போட்டு சொல்கிறாங்க, அம்மா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. அவரை போட்டு சொல்லலாமா? மாப்பிள்ளைய வாடி. அவங்க தான் ஆல்ரெடி போட்டாங்கல்ல, மாப்பிள்ளையை போட்டு சொல்லலாமா? அவரை கூப்பிடேம்மா. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து ஜேகே கூப்பிட்றாங்க. ஜேக் பண்ணிட்டேன். இந்த வரேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வரான். இந்த வளையல் நீ போட்டுடுப்பா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அந்த வளையல் போட்டுடுறான். அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜேகே ஃபர்ஸ்ட் கேட்டுருப்பான், நான் போட வாடின்னு. பட்டு போட விடுவாங்களே எனக்கு தெரியலேன்னு இருப்பீங்க. உங்கள் அம்மா கேட்டோன்னே சரி அவன் தான் ஆசைப்பட்றாள், பிள்ளைதாச்சு பிள்ளை ஆசைப்பட்றா, சரி நிறைவேற்றிட்டாங்க. ஜேகே அந்த வளையலை போட்டதுக்கப்புறம் உங்கள் 2 கையும் பிடிச்சி ஷேக் பண்ணுறான். உங்களுக்கு ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த வளையல் சவுண்ட் கேட்கும்போது உங்கள் பேபி வேறு மூவ் ஆகுது. ஜேகேவும் ஹேண்ட் வச்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே கொஞ்ச நாள் பார்த்தா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு அழகான கேர்ள் பேபி இருக்கா. அங்கிட்டு ஜேகப்போட ஒய்ஃபு வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் குழந்தைகிட்ட உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் குழந்தைய முக்கால்வாசி பார்த்துப்பாங்க. ஜேகே விட்டு வா நம்ம அடுத்த குழந்தைக்கு ப்ராசஸில் போகலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஜேகே பார்த்துட்டு வெளுத்துப்படுவேன். ஆல்ரெடி ஒரு பிள்ளை பார்த்தா போதும் விடாம்பிங்க. ஜேகே போய் விடுவாடா, நீங்கள் அடுத்த குழந்தை ப்ராசஸ்க்கு போயிட்டீங்க, அவங்க குழந்தைய பார்த்துட்ருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. டைகர் ஃபிக்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியல. ஸோ டைகர் ஃபிக்ஸோட ஃபர்ஸ்ட் சேனல் வந்துட்டு அவங்களுக்கு வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அவங்க வந்து அதனால் செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்களா. வீடியோஸ் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அமி பிடிஸ் எஃப்எஃப்னு சொல்லி ஒரு எஃப்எஃப் சேனல் இருக்குது. ஸோ அவங்க வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபரோட சேனல் தான். ஸோ ஆல்வேஸ் நீங்களும் மறக்காமல் அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க வீடியோஸும் சூப்பராக இருக்கும். எஃப்எஃப்லாம் புதுசாக போட்டுட்ருக்காங்க. ஸோ நல்லா இருக்கும்டா, ஆல்வேஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா. அதுக்கப்புறம் ஜியான் கோவான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அங்கே வந்து தமிழ் எடிட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைகர் ஃபிக்ஸ் இது, அமை ஃபிக்ஸ் இது, அதுக்கப்புறம் வந்து எடிட்ஸ் இது. ஸோ 3 சேனல் லிங்க்குமே வந்துட்டு
டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. அந்த 3 சேனலுக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். எடிட்ஸும் நல்லாயிருக்கும், சேம் டைம் அந்த 2 சேனல் எஃப்எஃப்பும் நல்லாயிருக்கும். ஸோ டைகர் ஃபிக்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அவங்களோட சேனல் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல், நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. அங்கே தான் வந்து அன்கட் வரும். ஸோ வாங்கி கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப நேரமாக ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே பாய், லவ் யூ. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்டேட் வரும். ஸோ நம்ம டெலிகிராம் இன்ஸ்டா லிங்க் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் படிக்கோங்க. பாய், லவ் யூ.